எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை அதிபர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை தொடர்பான 2026 மார்ச் மாதத்திற்கான வழிகாட்டல் செயலமர்வு தொடரில் இன்றைக்கு இரண்டாவது செயலமர்வில் சந்திக்கிறோம். இரண்டாவது செயலமர்வும் கிரகித்தல் வினாத்தாளுக்கான செயலமர்வாக அமைந்திருக்கிறது. ஏற்கனவே பதிவிடப்பட்ட ஒரு வினாத்தாள் தொடர்பாக தொடர்ச்சியாக பேசி வருகிறோம். நேற்றைய செயலமர்வுலையும் இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டிருந்தது. அது தொடர்பான காணொளிகள் பெரும்பாலும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்தந்த குழுக்களில் பதிவிடப்பட்டிருக்குது. தாமதமாக இணைந்தவர்கள் அது தொடர்பில் நெருக்கடி கொள்ள தேவையில்லை. உங்களுக்கு அது கிடைக்க செய்யப்படும். மீண்டும் குழுவில் பதிவிடப்படும். தொழில் திணைக்களத்தின் தொழில் அலுவலர் பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சைக்கான வினாத்தாள் ஏற்கனவே பதிவிடப்பட்டு அதனுடைய இரண்டாவது வினா நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம். இதனை சுருக்கி 1/3 பங்காக எழுதுங்கள் என்ற வகையிலான சுருக்கம் எழுதுகிற வினாத்தாள். இந்த வினாத்தாளை பார்க்கிற போது ஏற்கனவே நாங்கள் பார்த்த ஒரு வினாத்தாள் பல பேருக்கு ஞாபகம் வரும். ஒரு விடயம் நான் திரும்ப உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறது என்னென்றால், இந்த உரைப்பகுதி சமகாலத்தில் நடந்த 3 பரீட்சைகள்ல ஒரே உரைப்பகுதி பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு குறிப்பிட்ட விடயத்தை எடுத்தா கையாளுகிற போது ஒரே அணியினர் அல்லது ஒரே குழுமத்தினர் இந்த பரீட்சை வினாத்தாள்களை தயார் செய்திருக்கலாம் என்பது ஒன்று. குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் வருகிற வினாத்தாள்கள்ல பெரும்பாலானவை ஒரே விடய உள்ளடக்கத்தை கொண்டதாக அமைந்திருக்கிறது. இதுல இருக்கிற இதே உரைப்பகுதியை நாங்கள் இன்னும் ஒரு வினாத்தாளில் பார்த்திருக்கிறோம். யாராவது ஆரம்ப செயலமர்வுகளில் தொடர்ச்சியாக கலந்து கொண்டவர்கள் இருந்தால் அவர்களுக்கு ஞாபகம் இருக்கும். நான் புதியவர்களும் இருப்பதன் காரணமாக இந்த பகுதியை கொஞ்சம் விரைவாக, இதில் 2 உரைப்பகுதிகள் அவ்வாறு ஏற்கனவே பேசிய உரைப்பகுதிகளை முழுமையாக கொண்டவையாக அல்லது அவற்றின் சாயல் கொண்டவையாக இருக்குது. சரிதானே? அப்போ இதை விரைவுபடுத்தி பார்த்து கொண்டு நாங்கள் கடந்து போவோம். பின்வரும் ஒவ்வொரு உரைப்பகுதியையும் வாசித்து இயன்ற அளவு சுருக்கி தனி வாக்கியங்கள் எழுதுக. தடித்த எழுத்துக்களில் தரப்பட்டுள்ள சொற்கள் பற்றி கருத்துரைக்குக. இதுல எப்படி கேட்கப்பட்டாலும் சில வேளைகள்ல இந்த வினா பகுதியை பின்வரும் உரைப்பகுதிகள் ஒவ்வொன்றையும் வாசித்து என்று சொல்லிட்டு முதலாவது கேள்வியாக இப்படி ரோமன் இலக்கத்துல போட்டிருப்பார்கள், இயன்ற அளவு சுருக்கி தனி வாக்கியமாக எழுதுக. அடுத்த 2வது கேள்வியாக தடித்த எழுத்துக்களை தரப்பட்டுள்ள சொற்கள் பற்றி கருத்துரைக்குக. அது ஒன்றன்கள் ஒன்றாக இருக்கும். இப்படி ஒரே பந்தியாக போட்டு இலக்கம் போட்டிருக்க மாட்டோம், பந்தியாக இருக்கும். அப்படி தரப்படுமாக இருந்தால் விடை எழுதுவதற்கும் உங்களுக்கு இலக்கமிடப்பட்டு தந்திருக்கும். இங்க 1, இங்க 2 தந்திருப்பார்கள். அல்லாவிட்டால் நீங்கள் இவ்வாறு இலக்கத்தை போட்டு விடை எழுத வேண்டி இருக்கு. ஆனால் இங்க அவ்வாறு 2 உபபிரிவுகளாக இவை பிரிக்கப்பட்டில்லை. அப்படி பிரிக்கப்படாததால நாங்கள் விடை எழுதுகிற நேரத்தில் ஒரு சிறிய இடைவெளியை விட்டு எழுதுறது பொருத்தமாக இருக்கும். இப்படி கேள்வி வருமாக இருந்தால் முதலாவது சுருக்கத்தை எழுதிட்டு அதுக்கு பிறகு ஒரு சிறிய இடைவெளியை விட்டு அதனை தொடர்ந்து தடித்த எழுத்திலான சொற்றொடருக்கான விளக்கம் எழுதப்படும். கருத்துரைக்குக என்பதனுடைய அர்த்தம் தரப்பட்ட உரைப்பகுதியோடு தொடர்பு படுத்தி தடித்த எழுத்தில் தரப்பட்டுள்ள சொற்றொடர்களினை ஒரு பொருள் புரியும் வகையில விளங்கப்படுத்தி எழுது. அதுக்கு சொற்களினுடைய வரையறை இல்லை. அதுக்காக வரையறை இல்லை என்றால் அதுல நீங்கள் 50 சொற்கள்ல விட எழுதி கொண்டிருக்கலாம் என்று சொல்லி ஒரு தனி வாக்கியத்தில் எழுதுவது என்பது 13 சொற்கள் உச்ச அளவில் இருக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் மீண்டும் ஒரு தடவை சொல்லுகிறேன், 13 சொற்கள் ஆகக்கூடியது. ஆக குறைந்தது 9 சொற்கள். அப்போ 9, 13 என்ற சொல் எண்ணிக்கை வீச்சில்
தரப்பட்ட உரைப்பகுதியினுடைய பிரதான கருத்தை நீங்கள் ஒரு முற்றும்புள்ளி அமையும் வகையில் கம போடலாம், காற்புள்ளி அரைப்புள்ளி பயன்படுத்தலாம். ஒரு முற்றும்புள்ளி வரும் வகையில மிக தெளிவான எழுவாய் பயனிலை கொண்ட ஒரு அழகாக கட்டமைக்கப்பட்ட வாக்கியமாக எழுத வேண்டும். இந்த தனி வாக்கியம் என்பதை தமிழ் இலக்கணத்தில் படிக்கிற இந்த தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம், கலப்பு வாக்கியம் அந்த மாதிரியான விடயங்களோட பொருத்தி சிரமப்பட தேவையில்லை. இது ஒரு வசனத்திலே எழுதுங்கோ, அப்படித்தான் 9 தொடக்கம் 13 சொற்களுக்குள்ள அதை எழுதிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, தடித்த எழுத்துல தரப்பட்டிருக்கக்கூடிய சொற்றொடர் அந்த பந்தியில எவ்வாறு அமைந்திருக்கிறதோ, அந்த பந்தியில அதை வாசிக்கிற போது உங்களுக்கு என்ன பொருள் புரிகிறதோ அந்த பொருள் விளங்கும் வகையில அதை ஓரளவுக்கு சுருக்கமாக விளங்கப்படுத்தி எழுதவும். சரி, இப்ப இந்த முதலாவது வினாவில தரப்பட்டிருக்கக்கூடிய உரைப்பகுதியை நானும் நீங்களும் சேர்ந்து வாசிப்போம். உலக நிதி நெருக்கடி காரணமாக அபிவிருத்தி அடைந்து வரும் சந்தைகளில் முதலிட்ட பல வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அதிகரித்து செல்லும் திரவத்தன்மை தேவைப்பாடுகளை எதிர்கொள்வதற்கு தமது குறுங்கால முதலீடுகளை தமது தாய் நாட்டிற்கே திருப்பி அனுப்பினர். இலங்கையும் அதற்கு விதிவிலக்கல்ல. வெளிநாட்டு செலாவணியின் அதிகரித்த வெளிப்பாய்ச்சல் மற்றும் ஏற்றுமதிக்கான குறைந்த கேள்வி காரணமாக குறைவடைந்த உட்பாய்ச்சல்களுடன் இணைந்து கொடுகடன் வழிமுறைகள் குறைவடைந்து செல்வதற்கு மத்தியில் செலாவணி வீதத்தின் பெறுமதியை குறைக்க செய்ய வேண்டிய அழுத்தத்தினை ஏற்படுத்தின. திரும்பவும் ஒரு தடவை வாசிப்போம். உலக நிதி நெருக்கடி காரணமாக அபிவிருத்தி அடைந்து வரும் சந்தைகளில் முதலிட்ட பல வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அதிகரித்து செல்லும் திரவத்தன்மை தேவைப்பாடுகளை எதிர்கொள்வதற்கு தமது குறுங்கால முதலீடுகளை தமது தாய் நாட்டிற்கே திருப்பி அனுப்பினர். இலங்கையும் அதற்கு விதிவிலக்கல்ல. வெளிநாட்டு செலாவணியின் அதிகரித்த வெளிப்பாய்ச்சல் மற்றும் ஏற்றுமதிக்கான குறைந்த கேள்வி காரணமாக குறைவடைந்த உட்பாய்ச்சல்களுடன் இணைந்து கொடுகடன் வழிமுறைகள் குறைவடைந்து செல்வதற்கு மத்தியில் செலாவணி வீதத்தின் பெறுமதியை குறைக்க செய்ய வேண்டிய அழுத்தத்தினை ஏற்படுத்தின. சரி, இந்த உரைப்பகுதியினுடைய பிரதானமான நிகழ்வு என்ன? இந்த உரைப்பகுதியில சுட்டி காட்டப்படுகின்ற பிரதானமான நிகழ்வு என்ன? யாராவது ஒருவர் பதில் சொல்லலாம், நான் ஒன்றும் கோபிக்க மாட்டேன். ஃபாத்திமா, தேங்க்யூ, சொல்லுங்க. உலக நிதி நெருக்கடி காரணமாக அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் ஏற்பட்ட பொருளாதார தாக்கத்தை பத்தி சொல்றாங்க. உலக நிதி நெருக்கடி காரணமாக அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் ஏற்பட்ட பொருளாதார தாக்கம். என்ன தாக்கம்? பொருளாதார தாக்கம் என்பது பர்டிகுலரா மிக குறிப்பாக இதை பற்றி பேசுது. முதலீடுகள் குறைவடைகிறது. வெளிநாட்டு முதலீடுகள். திரும்ப சொல்லுங்கம்மா. வெளிநாட்டு முதலீடுகள் குறைவடைகிறது. வெளிநாட்டு முதலீடுகள் குறைவடைந்தது என்பதை முக்கியமான விடயமாக பேசுகிறது. சரி, இது யாரை பற்றி பேசுதுன்னு சொல்றீங்க? அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள். அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் தொடர்பாக பேசுகிறது. சரி, பார்ப்போம். வேற யாராவது இதை விட நான் தெளிவாக பதில் சொல்லுவேன் என்று நினைக்கிறார்கள்? அவங்க சொன்னது பதில் அவ்வளவு எங்களுக்கு திருப்தி இல்லை, இதை விட அழகாக நான் சொல்லுவேன். அப்படி இல்லை, யாரையும் நினைச்சா சொல்லலாம். சரி, பரவாயில்லை, நானும் சொல்லி பார்க்க போறேன் என்று நினைச்சாலும் சொல்லலாம். அவங்கள விட நல்லாத்தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. நானும் ஒரு பதிலை சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிறார்கள். யாரேனும் பேசலாம், நான் ஒன்றும் கோபிக்க மாட்டேன். ஆனால் நீங்கள்லாம் பேச வேணும், நான் பதில் சொல்ல மாட்டேன்.
ஓம் சார், இது செலாவணி வீதத்தின் பெறுமதியை குறைக்க வேண்டி ஏற்பட்டதுதான் இதன் பிரதான தாக்கமா இருக்கு. செலாவணி வீத பெறுமதியை குறைக்க வேண்டி ஏற்பட்டதுதான் இதனுடைய பிரதானமான பேசுபொருள். யாருடைய செலாவணி வீதம்? அபிவிருத்தி அடைஞ்சு வருகின்ற நாடுகளின் செலாவணி வீதம். அபிவிருத்தி இலங்கையை தான் சொல்லுங்க யுகநேசன். ஜோகன் சார், இலங்கையின் சொல்லுங்க. இலங்கையின் இதைத்தான் சொல்லினேன் சார். இலங்கை தொடர்பாக இப்ப இங்க யாரை பற்றி பேசுகிறது? இலங்கை தொடர்பாக பேசுகிறோம். இலங்கையில என்ன நிகழ்ந்ததுன்னு சொல்றாங்க? செலாவணி வீதத்தின் பெறுமதியை குறைக்க வேண்டி ஏற்பட்டது. செலாவணி வீத பெறுமதியை குறைக்க வேண்டி ஏற்பட்டது. அவ்வாறு குறைக்க செய்த எத்தனை காரணிகள் சொல்லப்பட்டிருக்கு? 2 காரணி சொல்லினோம் சார். சொல்லுங்களேன், என்னென்னு சொல்லு. குறைவடைந்த உட்பாய்ச்சல், அதுக்கு 2 காரணம் சொல்லினோம் சார். செலாவணி வீதத்தின் அதிகரித்த வெளிப்பாய்ச்சல் குறைந்த கேள்வி காரணமாக குறைவடைந்த உட்பாய்ச்சல்களுடன் இணைந்து கொடுகடன் வழிமுறைகள் குறைவடைந்து செல்வதற்கு மத்தியில் இந்த செலாவணி இந்த 2 தாக்கத்தாலேயும் குறைவடைந்த உட்பாய்ச்சலும் கொடுகடன் வழிமுறைகள் குறைந்ததாலேயும் செலாவணி வீதத்தின் பெறுமதியை குறைக்க வேண்டி ஏற்பட்டிருக்கு. 2 காரணங்கள் இருக்குது என்று சொல்றீங்க. வேற யாராயினும் அவர் சொல்லுகிற விடையில திருத்தம் ஏதேனும் இருக்குது என்று சொல்லி யோகன் பேசுகிறதுல வேற ஏதேனும் திருத்தம் இருக்குது என்று நினைச்சாக்கள் சொல்லலாம். கூப்பிட்டு கேட்டால் தான் பேசுவாங்க. சில பேர் அப்படித்தான் இருப்பாங்க. பரவாயில்லை, ஓகே. அப்துல் ரசாக் பேசுங்க பாப்பா. மேலதிகமா அவர் சொன்னதுக்கு மேல சரி, நான் அதிக நேரம் செலவு செய்யாம இந்த பகுதியை பேசுகிறேன். ஏற்கனவே சில சந்தர்ப்பங்கள்ல இதே சமமான உரைப்பகுதி அல்லது ஏறத்தாழ இதே விஷயம் பேசுகிற உரைப்பகுதி. லிங்கேஷ் இதை சொல்ல வந்தீங்க, கதைங்க கேட்போம். சார், வெளிநாட்டு செலாவணியின் அதிகரித்த வெளிப்பாய்ச்சல், அதே மாதிரி ஏற்றுமதிக்கான குறைந்த கேள்வி, இந்த 2 காரணங்கள் சார். வெளிநாட்டு செலாவணியின் அதிகரித்த வெளிப்பாய்ச்சல், ஏற்றுமதிக்கான குறைந்த கேள்வி. ஓ சார். ஏற்றுமதிக்கான குறைந்த கேள்வி. சரி, அவங்க சொன்ன விடையிலையும் பெரிய தவறு எல்லாம் இல்லை. நாங்கள் கொஞ்சம் முழுமைப்படுத்தி பார்ப்போம். இப்போ இங்க முதல்ல ஒரு விடயத்தை சொல்லுகிறார். உலக நிதி நெருக்கடி காரணமாக அபிவிருத்தி அடைந்து வரும் சந்தைகளில் முதலிட்ட பல வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அதிகரித்து செல்லும் திரவத்தன்மை தேவைப்பாடுகளை எதிர்கொள்வதற்கு தமது குறுங்கால முதலீடுகளை தமது தாய் நாட்டிற்கே திருப்பி அனுப்பினர். இதுல ஒரு விடயம் பேசப்பட்டிருக்கு. உலக நிதி நெருக்கடியின் காரணமாக வளர்ந்து வருகிற அபிவிருத்தி அடைந்து வரும் சந்தைகளில் என்று சொல்வது வளர்முக நாடுகள் என்று எடுத்துக்கொள்வோம். அபிவிருத்தி அடைந்த சந்தைகள் அல்ல, அபிவிருத்தி அடைந்து வரும் சந்தைகளில் முதலிட்ட பல வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அதிகரித்து செல்லும் திரவத்தன்மை தேவைப்பாடுகளை எதிர்கொள்வதற்கு. இந்த திரவத்தன்மை என்றால் என்ன என்கிறத புரிந்து கொண்டால் வசதியாக இருக்கும். கையில வச்சிருக்க வேண்டிய பணம், இதை நாங்கள் திரவத்தன்மை என்று எடுத்துக்கொள்வோம். திரவத்தன்மை என்று சொல்லுகிறது உடனடியாக செலவிடக்கூடிய மாதிரியாக பணமாக கையில வச்சிருக்கிறத திரவத்தன்மை. சொத்துக்களின் திரவத்தன்மை என்றால் அது தண்ணியா இருக்கும் என்ற கருத்து அல்ல, பொருளியல்ல. அது ஒரு முக்கியமான சொல், அது முக்கியமான கருப்பொருள். திரவத்தன்மை என்பது கையில் பணமாக இருப்பது. தங்கம் திரவத்தன்மை கூடியது. வங்கியில நாங்கள் வைப்பு செய்து வச்சிருக்கிற பணம் அதுவும் கூடிய திரவத்தன்மை கொண்டது. காணி திரவத்தன்மை குறைவு, உடனடியாக பணமாக மாற்றுகிறார். அப்ப இதுதான் அந்த திரவத்தன்மை என்பதனுடைய பொருள். அதிகரித்து செல்லும் திரவத்தன்மை தேவைப்பாடுகளை எதிர்கொள்வதற்கு
கையில வைத்திருக்க வேண்டிய பணத்தின் தேவைப்பாடு அதிகரித்து செல்வதனால் அந்த நிலைமையை சமாளிப்பதற்கு தமது குறுங்கால முதலீடுகளை தமது தாய் நாட்டிற்கே திருப்பி அனுப்பினர். இப்ப இங்க ஒரு விடயம் எங்களுக்கு தெளிவா விளங்குது. உலக நிதி நெருக்கடி வளர்முக நாடுகளில் செய்யப்பட்ட முதலீடுகளை மீளப்பெற செய்திருக்கு, திரும்ப பெற செய்திருக்கு. வளர்முக நாடுகளில் முதலிட்ட வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அந்த பணத்தை திரும்ப பெற்று, அந்த முதலீடுகளை மீள பெற்று தங்களுடைய தாய் நாட்டுக்கு அதை அனுப்புகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு கையில் பணமாக நிதியை வைத்திருப்பதற்கு தேவை ஏற்படுகிறது, அல்ல தேவை அதிகரிக்கிறது. கையில் வைத்திருக்க வேண்டிய பணத்தின் தேவை அதிகரிப்பதன் காரணமாக வளர்முக நாடுகளில் முதலிட்ட வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அந்த முதலீடுகளை தங்களோட தாய் நாட்டுக்கு திருப்பி அனுப்புகினோம். இப்ப என்ன நடக்குது? வளர்முக நாடுகள்ல இருந்து அவர்கள் காசை எடுத்து தங்களோட நாட்டுக்கு திருப்பி அனுப்புது. இலங்கையும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. இப்ப இங்க சொல்லப்படுகிற விடயம் இலங்கையிலையும் இதே நிலைமை நடக்குது. இலங்கையும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. இதனுடைய பொருள், இலங்கையில் முதலிட்டவர்களும் அந்த பணத்தை இலங்கையில இருந்து திரும்ப எடுத்து தங்களுடைய நாட்டுக்கு அனுப்புகிறார். அப்ப முதல் 3 வரிகளையும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம் உலக நிதி நெருக்கடியின் காரணமாக வளர்முக நாடுகளில் செய்யப்பட்ட முதலீடுகள் திரும்ப பெறப்பட்டு முதலீட்டாளர்களால் தங்களுடைய நாட்டுக்கு கொண்டு போகப்படுது. இன்னும் தெளிவாக சொன்னால் இலங்கையிலையும் இது நடக்குது. அப்போ இலங்கைய பிரதானமாக சொல்ல இல்லை போல இருந்தாலும் கீழே வருகிற விடயங்களை வாசிக்கிற போது எங்களால் புரிந்து கொள்ள முடியும். இது இலங்கை பற்றியது. பொதுவா உலகத்துல இப்படி ஒரு நிலைமை இருக்குது, இலங்கையிலையும் அது நடந்தது என்று சொல்றேன். வெளிநாட்டு செலாவணியின் அதிகரித்த வெளிப்பாய்ச்சல். வெளிநாட்டு செலாவணியின் அதிகரித்த வெளிப்பாய்ச்சல் என்றால் நாட்டில இருந்து வெளியே போகிற பணம் அதிகரிக்கிறது. நாட்டில இருந்து வெளியே போகிற பணம் என்றால் அவர்கள் டொலராக மாற்றித்தான் அனுப்புவார்கள். இப்ப இலங்கை வங்கியில ரூபாவை கொடுத்து தங்களுடைய நாட்டுக்கு அனுப்புங்கோ என்று சொன்னால் ரூபாவாக அனுப்ப மாட்டுது இலங்கை வங்கி. இலங்கை வங்கி என்றால் நான் பிஓசியை சொல்லிடுறேன். இலங்கையில இருக்கிற வங்கி, இலங்கையில் இருக்கிற வங்கிகளுக்கு அவர்கள் பணத்தை கொடுத்து தங்களுடைய நாட்டுக்கு அனுப்புங்கள் என்றால் அவர்கள் இலங்கை ரூபாவாக பெற்று அதை டொலர்ல கணக்கு பண்ணி பார்த்து அந்த நாடுகளுக்கு டொலரைத்தான் அனுப்ப போயிடும். ஆகவே இலங்கையினுடைய டொலர் அல்லது இலங்கையினுடைய வெளிநாட்டு நாணயங்கள், அது டொலராக இருக்கலாம், ஸ்டேர்லிங் பவுனாக இருக்கலாம், யூரோவாக இருக்கலாம், என்னும் வெளியில போகுது. அதிகரித்த வெளிப்பாய்ச்சல். இந்த வெளிநாட்டு செலாவணியின் அதிகரித்த வெளிப்பாய்ச்சலுக்கான காரணமாக உரையாசிரியர் எதை சொல்லுகிறார்? யாராவது ஒருவர் சொல்லுங்க. அதிகரித்த வெளிப்பாய்ச்சலுக்கான காரணமாக உரையாசிரியர் எதை சொல்லுகிறார்? உலக நிதி நெருக்கடி. உலக நிதி நெருக்கடி. அதை தொடர்ந்து என்ன நடக்குது? அதை விளக்கமா சொல்லுங்க பாசித். அதிகரித்து செல்லும் திரவத்தன்மையின் தேவைப்பாடு. இன்னும் விளக்கமா சொல்லுங்களே சம்சியா. உலக நிதி நெருக்கடியால அந்த அபிவிருத்தி அடைஞ்ச இலங்கை போன்ற நாடுகள்ல முதலிட்ட அந்த வெளிநாட்டவர்கள் திருப்பி அவங்க அந்த குறுங்கால முதலீட தமது தாய் நாட்டுக்கு அனுப்புறதால வெளிநாட்டு செலாவணி அதிகரித்து தமது முதலீடுகளை தாய் நாட்டுக்கு அனுப்பியிருந்தார். முதலீட்டாளர்கள் தங்களுடைய முதலீடுகளை தாய் நாட்டுக்கு திருப்பி அனுப்பியது. அதுக்கு காரணம் அவர்களுக்கு திரவத்தன்மை தேவைப்பாடு அதிகரித்தது. ஏன் திரவத்தன்மை தேவைப்பாடு அதிகரித்தது என்றால் உலக நிதி நெருக்கடியின் காரணமாக என்று சொல்லலாம். அப்ப இந்த வெளிப்பாய்ச்சல் அதிகரித்ததுக்கு எவ்வாறு வெளிப்பாய்ச்சல் அதிகரிப்பு நிகழுது? முதலீட்டாளர்கள் குறுங்கால முதலீடுகளை தாய் நாட்டுக்கு திருப்பி அனுப்பியது. சரி, அப்ப அதிகரித்த வெளிப்பாய்ச்சல் மற்றும் ஏற்றுமதிக்கான குறைந்த கேள்வி காரணமாக குறைவடைந்த உட்பாய்ச்சல்.
இரண்டாவது காரணம் குறைவடைந்த உட்பாய்ச்சல். குறைவடைந்த உட்பாய்ச்சல் என்றால் அதனுடைய அர்த்தம் நாட்டுக்கு உள்ள டாலர் வருகிறது குறைஞ்சு போச்சு. அதுக்கு என்ன காரணம்? அதிகரித்த வெளிப்பாய்ச்சலுக்கு ஒரு காரணம் சொன்னது போல குறைவடைந்த உட்பாய்ச்சலுக்கு என்ன காரணம் ஹம்சியா? ஏற்றுமதிக்கான குறைந்த கேள்வி. ஏற்றுமதிக்கான குறைந்த கேள்வி. எங்களுடைய ஏற்றுமதி பொருட்களை வெளிநாட்டுல வாங்குற ஆர்வம் குறைஞ்சு போயிட்டு. குறைந்த கேள்வி என்பது பிரதான காரணமோ, குறைந்த ஏற்றுமதிக்கான குறைந்த கேள்வியின் காரணமாக வெளிநாட்டு செலாவணி உட்பாய்ச்சல் குறைவடைகிறது. இணைந்து கொடுகடன் வழிமுறைகள் குறைவடைந்து செல்வதற்கு மத்தியில் இந்த அதிகரித்த வெளிப்பாய்ச்சல் குறைவடைந்த உட்பாய்ச்சல்களுடன் இணைந்து கொடுகடன் வழிமுறைகள் குறைவடைந்து செல்வதற்கு மத்தியில் மூன்றாவது காரணம் என்ன சொல்லியிருக்காங்க? இலங்கைக்கு கடன் கிடைக்கிற வாய்ப்புகளும் குறைவடைந்து கொண்டு போகும். வெளிநாட்டு வருமானம் குறையுது, செலவு கூடுது. அந்த பற்றாக்குறையை ஈடு செய்யறதுக்கு வெளிநாட்டு கடன்களை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளும் குறைவடைந்து கொண்டு போகும். அப்ப இதன் காரணமாக செலாவணி வீதத்தின் பெறுமதியை குறைக்க செய்ய வேண்டிய அழுத்தத்தினை ஏற்படுத்தின. செலாவணி வீத பெறுமதியை குறைக்க வேண்டி ஏற்பட்டது. அவ்வாறு குறைக்க செய்தவை இந்த மூன்று காரணிகள்: அதிகரித்த வெளிப்பாய்ச்சல், குறைவடைந்த உட்பாய்ச்சல், கொடுகடன் வழிமுறைகள் குறைவடைந்து செல்லுதல் காரணமாக செலாவணி வீத பெறுமதியை குறைக்க செய்ய வேண்டிய அழுத்தத்தினை ஏற்படுத்தி. இதனுடைய அர்த்தம் நான் சாதாரணமாக விளங்கிக் கொள்வதற்காக சொல்லுகிறேன். இப்போ ஒரு டாலர் 120 ரூபாவாக இருந்தால் ஒரு டாலர் 150 ரூபா என்று மாற்றம் செய்கிற போது இந்த பற்றாக்குறை நிலைமையை ஓரளவுக்கு ஈடு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. வெளிநாட்டில் இருந்து காசு அனுப்புகிற ஆக்கள் கூட அனுப்புவினம், என்னுடைய இப்போ இலங்கை காசு கூட கிடைக்கும் என்கிறதுக்காக அனுப்புவினம். அதே போல இலங்கையில இருந்து போகிற பொருட்கள் வெளிநாட்டில் மலிவாக இருக்கும், அதுக்கான கேள்வி கூடும். இப்படியாக இந்த நோக்கங்களுக்காக இந்த பெறுமதியை குறைக்க வேண்டிய இப்போ இங்கே பிரதானமாக நிகழ்ந்த விடயம் செலாவணி வீத பெறுமதியை குறைக்க வேண்டி ஏற்பட்டது. செலாவணி வீதத்தின் பெறுமதியை குறைக்க வேண்டி ஏற்பட்டது. இதுக்குள்ளேயே ஒரு 5 சொல்லு வந்துட்டு. சரிதான். இவை எல்லாம் நிகழ்ந்தது வெளிநாட்டு செலாவணியின் அதிகரித்த வெளிப்பாய்ச்சல், ஏற்றுமதிக்கான கேள்வி குறைந்து உட்பாய்ச்சல் குறைவடைந்தது, கடன் பெறுவதற்கான வழிமுறைகள் பாதிக்கப்பட்டது. எல்லாவற்றுக்கும் பிரதான காரணம் என்ன? உலக நிதி நெருக்கடி. உலக நிதி நெருக்கடி. உலக நிதி நெருக்கடி காரணமாக 3 விளைவுகள் தோன்றுகிறது. உலக நிதி நெருக்கடி காரணமாக 3 விளைவுகள் தோன்றுகிறது. அந்த விளைவுகளின் காரணமாக செலாவணி வீதத்தின் பெறுமதியை குறைக்க வேண்டி ஏற்பட்டது. யார் செலாவணி வீதத்தின் பெறுமதியை குறைத்தது? செலாவணி வீத பெறுமதியை குறைத்தது யார்? இலங்கை. இலங்கை. இலங்கை செலாவணி இலங்கை செலாவணி வீதத்தின் பெறுமதியை குறைக்க வேண்டி ஏற்பட்டது. இங்க பேசுறது இலங்கையை பற்றி என்கிறத நாங்கள் அடையாளப்படுத்தி கொள்ளுவோம். எங்களுக்கு இருக்கக்கூடிய சொல் வரையறையின் காரணமாக வெளிநாட்டு செலாவணியின் அதிகரித்த வெளிப்பாய்ச்சல், குறைவடைந்த உட்பாய்ச்சல், கொடுகடன் வழிமுறைகள் குறைவடைந்தமை என்கிற விடயங்களை விரிவாக எழுதிக்கொள்ள வாய்ப்பில்லை. ஆனால் பிரதானமான விடயத்தை சொல்ல வேணும். செலாவணி வீத பெறுமதியை குறைக்க வேண்டிய அழுத்தத்தை ஏற்படுத்தின. யார் இந்த அழுத்தத்தை ஏற்படுத்தின? உலக நிதி நெருக்கடி காரணமாக தோன்றிய விளைவுகள்.
உலக நிதி நெருக்கடி காரணமாக தோன்றிய விளைவுகள் இலங்கையில் செலாவணி வீத பெறுமதியை குறைப்பதற்கான அழுத்தத்தை ஏற்படுத்தின. இதுதான் இந்த உரைப்பகுதியின் பிரதானமான சாராம்சம். உலக நிதி நெருக்கடி காரணமாக பல்வேறு விளைவுகள், 3 வகையான விளைவுகள் தோன்றுகிறது. அந்த விளைவுகளின் காரணமாக இலங்கை செலாவணி வீத பெறுமதியை குறைக்க வேண்டி ஏற்பட்டது, அல்லது அந்த விளைவுகள் செலாவணி வீத பெறுமதியை குறைப்பதற்கான அழுத்தத்தை ஏற்படுத்தின. ஆகவே உங்களுடைய சுருக்கம் இந்த பொருள் அமையுமாறு இருந்தால் மிகச் சரியானது. உலக நிதி நெருக்கடி காரணமாக தோன்றிய விளைவுகள் இலங்கையில் செலாவணி வீதத்தின் பெறுமதியை குறைக்க வேண்டிய அழுத்தத்தை ஏற்படுத்தின. உலக நிதி நெருக்கடி காரணமாக தோன்றிய விளைவுகள் இலங்கையில் செலாவணி வீதத்தின் பெறுமதியை குறைக்கும் அழுத்தத்தை ஏற்படுத்தின. இந்த வகையில் உங்களோட சுருக்கம் இருக்குதா என்று பார்த்துக்கொள்ளுங்க. அதிகரித்து செல்லும் திரவத்தன்மை தேவைப்பாடுகள் என்பதனுடைய அர்த்தம் செலவிடக்கூடிய அல்லது கையில் பணமாக வைத்திருக்க வேண்டிய நிதியின் அளவினை அதிகரித்தமை. கையில் பண வடிவில் வைத்திருக்க வேண்டிய நிதியின் அளவு அதிகரித்தமை காரணமாக முதலீட்டாளர்கள் தமது முதலீடுகளை மீள பெற்று தாய் நாட்டிற்கு அனுப்பினர், அல்லது தமது நாட்டிற்கு அனுப்பினர். அந்த விடயத்தை விளங்கப்படுத்துகிற போது, வாசிக்கிற போது எங்களுக்கு என்ன விளங்குது? அதிகரித்து செல்லும் திரவத்தன்மை தேவைப்பாடுகளை, அது என்ன பொருள் சொல்லுது? கையில் வைத்திருக்க வேண்டிய பண தேவை அதிகரித்ததனால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தமது முதலீடுகளை திரும்ப பெற்று அல்லது மீள பெற்று தமது தாய் நாட்டுக்கு அனுப்பினர் என்பதை குறிப்பிடுகிறது. அதிகரித்து செல்லும் திரவத்தன்மை தேவைப்பாடுகள் என்பதற்கான ஒத்த சொல்ல தேடி எடுத்து எழுதுறதில்லை. இது தொடர்பாக கருத்துரைக்க என்று சொல்லப்பட்டிருக்கு. இதை இந்த பந்தியோட தொடர்புபடுத்தி விளங்கப்படுத்த வேணும். அதிகரித்து செல்லும் திரவத்தன்மை தேவைப்பாடுகள் என்பது கையில் வைத்திருக்க வேண்டிய பணத்தின் தேவை அதிகரித்தமை காரணமாக வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் முதலீடுகளை மீளப்பெற்று தாய் நாட்டுக்கு அனுப்பியதை குறிப்பிடுகிறது, அல்லது தாய் நாட்டிற்கு அனுப்பினர் என்பது போல ஒரு விளக்கம் எழுதியிருந்தாச்சு. நாங்கள் அடுத்த உரை பகுதிக்குள்ள போவோம். இதுவும் ஓரளவுக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது. கடந்த செயலமர்வுகளில் இதை அண்மித்த இதே பொருள் அமைகிற விதமான உரைப்பகுதி ஒன்றை பேசியிருக்கிறோம். இருந்தாலும் பேசும். இலங்கையின் சுற்றுலாத்துறையில் பாரிய பங்கை கொண்டிருக்கும் மேற்கு ஐரோப்பா தொடர்ச்சியான பொருளாதார மந்த நிலையை நோக்கி செல்கிறது. எனவே உலக பொருளாதார வாய்ப்புகளின் நிச்சயமற்ற தன்மையின் ஏற்றம், நாணய மாற்று வீத அசைவு தளம்பல்கள், சுற்றுலா ஆர்வம் மேம்பட்ட நாடுகளில் உள்ள உயர்வான தொழில் இழப்பு மற்றும் வாடிக்கையாளர் நம்பிக்கை இழப்பு காரணமாக சுற்றுலாத்துறை என்று போடுறாங்க. நாங்கள் சுற்றுலாத்துறை என்றே வாசிப்போம். சுற்றுலாத்துறை 2009 மீள் எழுச்சி பெறுவது கேள்விக்குறியாக உள்ளது. சரி, இங்க ஒரு இடத்துல தான் தடித்து எழுத்திலான சொற்றொடர் தரப்பட்டிருக்கு, நாணய மாற்று வீத அசைவு தளம்பல்கள். அது தவிர வேறு சொற்களை எடுத்து நான் அது தொடர்பில் தடித்து எழுத்துல தரப்பட்டிருந்தால் நீங்கள் எப்படி விட எழுதியிருப்பீர்கள் என்பது பார்ப்போம். உலக பொருளாதார வாய்ப்புகளின் நிச்சயமற்ற தன்மையின் ஏற்றம்.
உலக பொருளாதார வாய்ப்புகளின் நிச்சயமற்ற தன்மையின் ஏற்றம். இதுக்கு யாரும் ஒரு விளக்கம் சொல்லுங்களேன், இது என்ன என்று சொல்லு. உலக பொருளாதார வாய்ப்புகளின் நிச்சயமற்ற தன்மையின் ஏற்றம். யாராவது ஒரு ஆள் சொல்லுகிற வரைக்கும் நேரம் வீணாக போகும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்லல. எனக்கு கொஞ்சம் தெரியும் இதுக்குரிய கருத்து, நான் உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன். நான் நேற்றும் இது தொடர்பாக உங்களை கொஞ்சம் கண்டித்து பேசியிருந்தேன். பொருத்தமில்லை தொடர்ச்சியாக இப்படி பேசுகிறது. இருக்கிற பெரும்பாலானவர்கள் ஆசிரியர்கள் நம்புகிறேன் நான். உலக பொருளாதார வாய்ப்புகளின் நிச்சயமற்ற தன்மை அதிகரித்து செல்றது. திருப்பி சொல்லுங்க நிரோஜன். உலக பொருளாதார வாய்ப்புகளின் நிச்சயமற்ற தன்மை அதிகரித்து செல்லும். நிச்சயமற்ற தன்மை அதிகரித்து செல்கிறது. ஓ, அதுதான் என்னன்னு கேட்கிறேன். அப்போ அந்த பொருளாதார நெருக்கடிகள் ஏற்றம் என்கிறது அதிகரித்து செல்கிறது என்று சொல்றீங்க. ஓகே, சரி. அந்த மற்ற விஷயத்தையும் சேர்த்து கொஞ்சம் விளங்கப்படுத்துங்களேன். அந்த பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக வாய்ப்புகள் குறைவடைந்து செல்கிறது. ஓகே, பாசித் ஏதோ சொல்ல வாரீங்க, சொல்லுங்க. இதுல வெளிநாட்டு முதலீடுகளின் வாய்ப்பு வந்துட்டு நிச்சயமற்ற தன்மை காணப்படுதுன்னு சொல்லப்படுது. இன்னொரு தடவை சொல்லுங்களேன் கேட்போம். வெளிநாட்டுகளின் முதலீடு அல்லது சுற்றுலாத்துறை வந்துட்டு நிச்சயமற்ற தன்மை காணப்படுதுன்னு சொல்லப்படுது. சரி, பார்ப்போம். வேற யாராவது? ஹம்சியா பேசுங்க, கேட்கலாம். சர்வதேச ரீதியான ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரத்துல ஒரு தளம்பல் நிலை தொடர்ந்து கூடி செல்றது. அப்ப உலக பொருளாதார வாய்ப்பு என்கிறது ஏற்கனவே சொன்னது போல உற்பத்தி, விற்பனை, வருமானம் போன்ற விடயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பொருளாதாரம் என்கிற வார்த்தையினால புரிந்து கொள்ள முடியும். அப்போ இங்கு உலக பொருளாதார வாய்ப்புகள் என்பது உலகத்தினுடைய உற்பத்தி, வருமானம், விற்பனைகள், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி போன்றவற்றினுடைய தளம்பல் நிலைமை, நிச்சயமற்ற தன்மைங்கிறது தளம்பல் நிலைமை, ஒரு உறுதியற்ற தன்மை, மேலும் அதிகரிப்பது. சரி, அடுத்தது சுற்றுலா ஆர்வம் மேம்பட்ட நாடுகளில் உள்ள உயர்வான தொழில் இழப்பு. இதனுடைய அர்த்தம் என்ன? சுற்றுலா ஆர்வம் மேம்பட்ட நாடுகளில் உள்ள உயர்வான தொழில் இழப்பு. சுற்றுலா பயணிகளுடைய குறைவா சார்? ரினோ சொல்லுங்க. சுற்றுலா பயணிகள் குறைவடைந்து செல்வது. சுற்றுலா பயணிகள் குறைவடைந்து செல்வது. சரி, ஓரளவுக்கு நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஃபாத்திமா பேச வந்தீங்க, பேசுங்க. இந்த அபிவிருத்தி அடைந்த நாடுகள்ல ஏற்பட்ட வேலையின்மை அதிகரிப்பு. திரும்ப சொல்லுங்க. அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் ஏற்படுத்த சுற்றுலா ஆர்வம் மேம்பட்ட நாடுகள் என்பதனுடைய அர்த்தம் என்ன? சுற்றுலா ஆர்வம் மேம்பட்ட நாடுகள் என்பதனுடைய அர்த்தம் என்ன? ஹம்சியா? சுற்றுலாத்துறை வளர்ச்சி அடைந்த நாடுகளா சார்? சுற்றுலாத்துறை வளர்ச்சி அடைந்த நாடுகள். ஃபாத்திமா? அபிவிருத்தி அடைந்த மேற்கத்திய நாடு. பாசித்? சுற்றுலாத்துறையை வருமானமாக நம்பி இருக்கிற நாடுகள். சுற்றுலாத்துறையை வருமானமாக நம்பி இருக்கிற நாடுகள்ல என்ன நடக்குது? அதுல அந்த சுற்றுலாத்துறையினால வருமானம் ஈட்டக்கூடியவர்களின் தொழில் இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது சார். அதுக்கும் இலங்கைக்கும் என்ன சம்பந்தம்? இலங்கையில
இலங்கை ஒரு சுற்றுலாத்துறை நாடு தானே சார்? சரி சரி, ஓகே ஓகே. சரி, வேற யாராவது? சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகை தரும் நாடு கிரேட் அப்படின்னு கிரேட், வருமா? அதேதான். என்ன கேள்வி கூடாது, நான் உங்கள்கிட்ட தெரியாம கேட்க, நீங்கள் அப்புறம் திருப்பி என்ன கேட்டு கொண்டு வந்தால் சரியா? கிறிஸ்டினா கணிசமான அளவுக்கு சரியான பதில். சுற்றுலா ஆர்வம் மேம்பட்ட நாடுகள் என்ற சுற்றுலாத்துறையில ஈடுபாடு காட்டுகிற நாடுகள். பெரும்பாலான டூரிஸ்ட் அங்க இருந்து கிளம்பி இங்க வருவார்கள். அந்த நாடுகளில் தற்போது தொழில் இழப்பு உயர்ந்த மட்டத்தில் இருக்கு. பெரும்பாலானவர்கள் வேலையை இழக்கிறார்கள். மற்றும் வாடிக்கையாளர் நம்பிக்கை இழப்பு, தொழில் இழப்பு மற்றும் வாடிக்கையாளர் நம்பிக்கை இழப்பு, அந்த விடயத்தை சேர்த்தும் வாசிக்கலாம். சுற்றுலா ஆர்வம் மேம்பட்ட நாடுகளில் உள்ள உயர்வான தொழில் இழப்பு மற்றும் வாடிக்கையாளர் நம்பிக்கை இழப்பு. நாங்கள் எதிர்பார்க்கின்ற வாடிக்கையாளர்கள் இந்த நாடுகளில் இருந்து பெருமளவானவர்கள் வருவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கிற நாடுகள்ல வேலையின்மை வருகிறது. அவர்கள் அங்க தொழில் இழப்பதன் காரணமாக அந்த வாடிக்கையாளர்களை நாங்கள் நம்ப முடியாம இருக்கும். அவர்கள் வருவார்கள் என்று சொல்ல முடியாது. இது எல்லாம் என்னத்துக்கான காரணங்களாக சொல்லப்பட்டிருக்குது? சுற்றுலாத்துறையோட வீழ்ச்சி. இலங்கையின் சுற்றுலாத்துறையில ஒரு வளர்ச்சியை அல்லது ஒரு மேம்பாட்டினை தடை செய்யக்கூடியவை அல்லது ஒரு நம்பிக்கை தராதவையாக சொல்லப்பட்டிருக்குது. உலக பொருளாதார வாய்ப்புகளின் நிச்சயமற்ற தன்மையின் ஏற்றம், அதாவது உலக பொருளாதார நிலைமையில இருக்கிற தளம்பல் மேலும் அதிகரித்து செல்வது, நாணய மாற்று வீத அசைவு தளம்பல்கள். நாணய மாற்று வீத அசைவு தளம்பல்கள் என்றது வெளிநாட்டு நாணயத்துக்கான இலங்கை பணத்தின் பரிமாற்ற வீதத்துல உறுதி இல்லாத தன்மை காணப்படும். வெளிநாட்டு நாணயத்துக்கான இலங்கை நாணயத்தின் பரிமாற்ற வீதம் உறுதியற்றதாக காணப்படுகிறது, அடிக்கடி மாற்றமடைவதாக காணப்படுகிறது. அடுத்தது, சுற்றுலா ஈடுபாடு கொண்ட நாடுகளில் மக்கள் வேலை இழந்து வருவது, வாடிக்கையாளர்கள் தொடர்பில் காணப்படுகிற நம்பிக்கையினம், இவை காரணமாக சுற்றுலாத்துறை 2009 மீளெழுச்சி பெறுவது கேள்விக்குறியாக உள்ளது. இந்த நான்கும் என்ன விடயங்கள்? எனவே என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடியதுல இருந்து இந்த நம்பிக்கை இழப்பு என்பது வரையிலான இந்த 4 விடயங்களும் என்ன? சுற்றுலாத்துறையின் வீழ்ச்சிக்கான காரணங்கள். சுற்றுலாத்துறையின் வீழ்ச்சிக்கான காரணங்கள். இந்த காரணங்கள் எவ்வாறு தோற்றம் பெறுகிறது? இந்த காரணங்களை தோற்றுவிக்கிறது எது? உலக பொருளாதார நெருக்கடி. மேற்கு ஐரோப்பாவின் பொருளாதார மந்த நிலை. மேற்கு ஐரோப்பாவின் பொருளாதார மந்த நிலை. என்ன? இலங்கையின் சுற்றுலாத்துறையில் பாரிய பங்கை கொண்டிருக்கும் மேற்கு ஐரோப்பாவின் பொருளாதாரம் தொடர்ச்சியாக மந்த நிலையை நோக்கி செல்கிறது. எனவே என்ற கருத்து என்ன? அதன் காரணமாக இந்த வகையான விளைவுகள் தோற்றம் பெறப்போகுது. இந்த 4 வகையான விளைவுகள் வரப்போகுது. இதனால் சுற்றுலாத்துறை 2009 சுற்றுலாத்துறையின் மீட்சி சந்தேகமாக இருக்கிறது. பிரதானமான காரணம் என்ன? மேலே சொல்லப்பட்ட உரைப்பகுதியின் கட்டமைப்பு போலவே இங்கேயும் ஒரு கட்டமைப்பு அமைந்திருக்குது. பிரதானமாக இங்க நாங்கள் இதை சொல்லுகிறோம், மேற்கு ஐரோப்பிய பொருளாதார மந்தத்தின் விளைவுகளினால், மேற்கு ஐரோப்பிய பொருளாதார மந்தத்தின் விளைவுகளினால் இலங்கையின் சுற்றுலாத்துறை மீட்சி சந்தேகத்துக்குரியது அல்லது நம்பகமற்றதாக உள்ளது. எப்போது நம்பகமற்றதாக உள்ளது? 2009. 2009
இலங்கையின் சுற்றுலாத்துறை மீட்சி கேள்விக்குறியாக உள்ளது. கேள்விக்குறியாக உள்ளது என்பது நிச்சயமற்றதாக உள்ளது என்பது என்னுடைய கட்டாயமா நடக்குமா என்று சொல்ல தெரியுது. கேள்விக்குறி என்ற பெரும்பாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்ப நாங்கள் இலங்கையின் சுற்றுலாத்துறை ரெண்டு மேலையும் கீழையும் இருக்கிறபடியால சுற்றுலாத்துறை 2009 மேலே இலங்கையின் சுற்றுலாத்துறை என்றெல்லாம் சொல்லப்பட்டது. பாரிய பங்கை கொண்டிருக்கும் மேற்கு ஐரோப்பா இலங்கையின் சுற்றுலாத்துறையில் பாரிய பங்கை கொண்டிருக்கும் அவ்வளவும் மேற்கு ஐரோப்பாவுக்கான அடைமொழி. ஆனால் இலங்கையை தொடர்படுத்தி காட்டுவதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கையின் சுற்றுலாத்துறையில் பாரிய பங்கை கொண்டிருக்கும் மேற்கு ஐரோப்பா தொடர்ச்சியான பொருளாதார மந்த நிலையை நோக்கி செல்கிறது. அந்த தொடர்ச்சியான என்பதும் ஒரு அடைமொழி. அவற்றையெல்லாம் தவிர்த்தால் மேற்கு ஐரோப்பாவின் பொருளாதார மந்த நிலை அல்லது மந்த நிலையின் விளைவுகள் 2009 இலங்கையின் சுற்றுலாத்துறை மீட்சியை சந்தேகத்துக்குரியதாக்குகிறது. அல்லது காரணமாக இலங்கையின் சுற்றுலாத்துறை மீட்சி சந்தேகத்துக்குரியதாக உள்ளது. இப்படி அமையும் விதமாக உங்களுடைய சுருக்கம் இருக்குதா என்று பார்த்துக் கொள்ளுங்க. திரும்ப வசதிக்காக சொல்லுகிறேன். மேற்கு ஐரோப்பாவின் பொருளாதார மந்த நிலையின் விளைவுகளால் 2009 இலங்கையின் சுற்றுலாத்துறை மீட்சி சந்தேகத்திற்குரியதாக உள்ளது. இந்த பொருள் அமைகிற விதமாக உங்களுடைய சுருக்கம் இருக்குதா என்று பார்த்துக்கொள். நான் அடுத்து வருகிற உரைப்பகுதியை உங்கள்கிட்ட இருந்தே கேட்க போகிறேன். நீங்கள் எழுதி வச்சிருக்கிற சுருக்கம் இது முதலே பதிவிட்ட வினாத்தாள் என்கிறதால பெரும்பாலானவர்கள் உங்களுடைய சுருக்கத்தை எழுதி வைத்திருப்பீர்கள். அப்போ உங்களுக்கு வாய்ப்பு தரையில்லைங்கிற ஒரு மனப்புழுக்கம் பல பேர்கிட்ட இருக்கு. அதனால நான் உங்கள்கிட்ட இருந்தே விடையை எதிர்பார்ப்போம். அதற்கு முன்பாக இதற்குரிய விளக்கத்தை சொல்லுவோம். நாணய மாற்று வீத அசைவு தளம்பல்கள். நாணய மாற்று வீத அசைவு தளம்பல்கள் என்பது வெளிநாட்டு நாணயத்திற்கான இலங்கை பணத்தின் பெறுமானம் உறுதியற்றதாக அடிக்கடி மாறும் நிலைமையில் காணப்படுவதும் அதனால் சுற்றுலாத்துறையில் ஏற்படும் பாதிப்புகளையும் குறிப்பிடுகிறார். இன்னும் சுருக்கமாக எழுத வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு நாணயங்களுக்கான இலங்கை ரூபாவின் பெறுமதி உறுதியற்றதாக அடிக்கடி மாற்றமடையும் நிலையில் காணப்படுவதை குறிப்பிடுகிறது என்பதாக எழுதினால் போதும். சரி, அப்போ இந்த 2 உரைப்பகுதிக்கு உரிய விளக்கம் பார்த்துட்டோம். 3வது நான் உங்களோடவே கொஞ்ச நேரம் பொறுப்புகளை தரலாம் என்று யோசிக்கிறேன். நிறைய பேருக்கு அந்த மனக்குறை இருக்கும். நாம் எல்லாம் எழுதி கொண்டு வருகிறோம், நீங்களே சொல்லி கொண்டிருக்கிறீங்க என்று 3வது உரைப்பகுதியை வாசித்த பிறகு பேசும். உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி தற்போதைய உலகளாவிய நிதியியல் நிலைமைகள் மற்றும் நிச்சயமற்ற தன்மைகளின் கீழ் பல்வேறு கீழ் நோக்கிய இடர்நேர்வுகளை எதிர்நோக்கியது. வலுவான நிதியியல் அழுத்தங்களும் நிச்சயமற்ற தன்மைகளும் விரைவாகவும் காத்திரமான முறையிலும் கட்டுப்படுத்தப்பட்டால் ஒழிய மோசமடைந்து வருகின்ற நிதியியல் சந்தை நிலைமைகள் உண்மையான பொருளாதார நடவடிக்கைகளை மேலும் பாதித்து பொருளாதாரங்களில் நீண்ட பொருளாதார மந்த நிலைக்கு வழிவகுப்பது முக்கிய இடர்நேர்வாக இருக்கும். உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி தற்போதைய உலகளாவிய நிதியியல் நிலைமைகள் மற்றும் நிச்சயமற்ற தன்மைகளின் கீழ் பல்வேறு கீழ் நோக்கிய இடர்நேர்வுகளை எதிர்நோக்கியது.
வலுவான நிதியியல் அழுத்தங்களும் நிச்சயமற்ற தன்மைகளும் விரைவாகவும் காத்திரமான முறையிலும் கட்டுப்படுத்தப்பட்டால் ஒழிய மோசமடைந்து வருகின்ற நிதியியல் சந்தை நிலைமைகள் உண்மையான பொருளாதார நடவடிக்கைகளை மேலும் பாதித்து பொருளாதாரங்களில் நீண்ட பொருளாதார மந்த நிலைக்கு வழிவகுப்பது முக்கிய இடர்நேர்வாக இருக்கும். சரி, அப்போ இங்க உரையாசிரியர் பேச வருகிற பிரதானமான விடயம் எதை பற்றி பேசுகிறார்? இதை எழுதியவர் மையப்படுத்துகிற விடயம் எது? எந்த விடயத்துல அவர் பிரதான கவனம் செலுத்தி எதை பற்றி பேசுகிறார்? சரி, பாப்போம். யாரோ சுருக்கம் எழுதி இருப்பீங்க தானே? சதாசிவம் பேசுவார், அவர்கிட்ட கேட்போம். சொல்லுங்க சார். உலகளாவிய பொருளாதார வளர்ச்சியை பத்தி தான் சார் பேச வர்றார். உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி தொடர்பாக பேசுகிறார். உலகளாவிய பொருளாதார வளர்ச்சியை பற்றி என்ன சொல்லுகிறேன்? உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி தொடர்பில் என்ன பேசுகிறார்? இந்த உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி எப்படி எல்லாம் பாதிப்படையுது, அதாவது அந்த பொருளாதாரத்தை அடையிறதுல என்ன மாதிரியான நிலைமைகள் தடையா இருக்குது அப்படிங்கிறத பத்தி சொல்ல வர்றாரு. உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி எத்தனை காரணிகளால் அல்லது என்ன காரணிகளால பாதிப்படையுது என்று சொல்லுகிறேன்? உலகளாவிய பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும் காரணிகளாக உரையாசிரியர் இவற்றை அடையாளம் காட்டுகிறார். கம்சியா பேசுங்க. அதுல சார் அவரு வலுவான நிதியியல் அழுத்தங்களும் நிச்சயமற்ற தன்மைகளும். வலுவான என்பது பலமிக்க நிதியியல் அழுத்தங்கள், என்ன ஒரு ஹை பிரஷர் நிதியியல் அழுத்தங்கள், நிச்சயமற்ற தன்மைகள் என்பவை உலகளாவிய பொருளாதார வளர்ச்சியின் மீது என்ன செய்தாம்? கீழ் நோக்கிய இடர்நேர்வுகளை வழங்குது. நீண்ட பொருளாதார மந்த நிலைக்கு வழிவகுக்குது. அப்ப உரையாசிரியர் சொல்லுகிற முக்கியமான செய்தி என்ன? உலகளாவிய பொருளாதார வளர்ச்சியின் கீழ் நோக்கிய இடர்நேர்வு அல்லது பொருளாதார மந்தம், வளர்ச்சியின் கீழ் நோக்கிய இடர்நேர்வு பொருளாதார மந்தத்துக்கு நிதியியல் அழுத்தங்களும் நிச்சயமற்ற தன்மைகளும் காரணம் என்பது அவருடைய பிரதானமான கருத்தோ? இதுதான் என்னுடைய சந்தேகம். அவர் சொல்லுகிற பிரதானமான கருத்து என்ன? வேறு யாரேனும்? அது நீடிச்சு போனாதான் அந்த பொருளாதார மந்த நிலைக்கு வழிவகுக்கும் சொல்றாரு. பொருளாதார மந்த நிலைக்கு நீடித்து போனால் வழிவகுக்கும் என்றா தற்போது மந்த நிலை இல்லை என்பது கருத்தா நீங்க சொல்றது? தற்போதும் இருக்குது சார் மந்த நிலை, அதாவது இடர்நேர்வுகளை எதிர்நோக்கி இருக்குது. அதை தொடர்ந்து நீடிச்சு போனாதான் அது தொடர்ந்த மந்த நிலைக்கு வழிவகுக்கும் சொல்றார். சரி, அப்ப மறுவளமாக என்ன சொல்றார்? இப்படி நீடிச்சு போனால் மந்த நிலை உருவாக்கும் என்றால் உரையாசிரியருடைய எண்ணம் என்ன? உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி மந்த கதியிலேயே சென்று கொண்டிருக்குது என்பது அவருடைய கருத்தா இருக்கு. சரி, பார்ப்போம். வேற யாரேனும்? அது பொருளாதார மந்த நிலையை கட்டுப்படுத்தணும்ன்றத அவர் எதிர்பார்க்கிறார். கருணாகரன், அழகான பதில். அப்படி இருங்க, கேட்போம். என்ன சொன்னீங்க? திரும்ப சொல்லுங்க. இந்த பொருளாதார மந்த நிலையை கட்டுப்படுத்தணும் என்ற ஒரு அவா உரையாசிரியர்கிட்ட காணப்படுது. இருக்குதா? உலகளாவிய பொருளாதார மந்தத்தை கட்டுப்படுத்தணும் என்று ஆசைப்படுறாரு. கட்டுப்படுத்துறதுக்கு என்ன செய்ய வேணும் என்று சொல்லுங்க.
நிச்சயமற்ற தன்மையை சார் ம் அந்த காத்திரமான முறைகள் மூலம் கட்டுப்படுத்தணும் என்ற ஒரு எதை காத்திரமான முறையில கட்டுப்படுத்த வேணும்? நிதியியல் சந்தைகளை சார், நிதியியல் சந்தை நிலைமைகளை கட்டுப்படுத்தணும்னு சொல்றாரு. நிதி நிச்சயமற்ற தன்மை நிச்சயமற்ற தன்மை மட்டுமா வடிவா பாருங்க. அந்த கீழ் நோக்கிய இடர்நேர்வுகளை இல்லப்பா, நீங்க கொஞ்சம் குழப்பம் அடைஞ்ச மாதிரி இருக்குது. சரியா வந்த மாதிரி காம்சியா சொல்லுங்க. அந்த வலுவான நிதியியல் அழுத்தங்களையும் நிச்சயமற்ற தன்மைகளையும் தான் கட்டுப்படுத்தணும். அப்படி கட்டுப்படுத்தினால் அந்த பொருளாதார மந்த நிலையிலிருந்து ஓரளவு மீளலாம்னு சொல்றாரு. பொருளாதார மந்த நிலையிலிருந்து மீட்சி அடைவதற்கு, பொருளாதார மந்த பாதிப்புகளை தவிர்ப்பதற்கான வழிமுறையை கூறுவதுதான் உரையாசிரியருடைய நோக்கம். உலகளாவிய பொருளாதார மந்தத்தில் இருந்து மீட்சி அடைவதற்குரிய வழிமுறைகளை சொல்லுவது அவருடைய நோக்கம். அதற்காக அவர் படிமுறை ரீதியாக இதை விளங்கப்படுத்தி கொண்டு வருகிறார். பாருங்க, உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி இடர்நேர்வுகளை எதிர்நோக்கியது. பல்வேறு கீழ் நோக்கிய இடர்நேர்வுகளை எதிர்நோக்கியது. இந்த இடர்நேர்வுகளை எதிர்நோக்கியது என்பது பயனில்லை. எழுவாய் என்ன? பல்வேறு கீழ் நோக்கிய இடர்நேர்வுகளை எதிர்நோக்கியது என்பது பயனில்லை. இதனுடைய எழுவாய் எது? உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி. உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி கீழ் நோக்கிய இடர்நேர்வுகளை எதிர்நோக்கியது. அவ்வாறு எதிர்நோக்கியதற்கு காரணம் என்ன சொல்லி இருக்கிறார்? நிதியியல் நிலைமை மற்றும் நிச்சயமற்ற தன்மை. தற்போதைய நிதியியல் நிலைமைகளும் நிச்சயமற்ற தன்மைகளும். தற்போதைய நிதியியல் நிலைமைகளும் நிச்சயமற்ற தன்மைகளும் காரணமாக, அவற்றின் கீழ் என்று சொல்றார், அவற்றின் காரணமாக இடர்நேர்வுகளை எதிர்நோக்கியது. இப்போ முதல் விடயத்தை விளங்கப்படுத்துகிறார். உலக பொருளாதாரத்தின் வீழ்ச்சிக்கு காரணம் தற்போதைய நிதியியல் நிலைமைகள், நிச்சயமற்ற தன்மைகள், அதாவது தளம்பல்கள். நிதியியல் நிலைமைகளும் தளம்பல்களும். வலுவான நிதியியல் அழுத்தங்களும் நிச்சயமற்ற தன்மைகளும் விரைவாகவும் காத்திரமான முறையிலும் கட்டுப்படுத்தப்பட்டால் ஒழிய மோசமடைந்து வருகின்ற நிதியியல் சந்தை நிலைமைகள் உண்மையான பொருளாதார நடவடிக்கைகளை மேலும் பாதித்து பொருளாதாரங்களில் நீண்ட பொருளாதார மந்த நிலைக்கு வழிவகுப்பது முக்கிய இடர்நேர்வாக இருக்கும். அப்போ இதில் அவர் நெகட்டிவ் ஃபார்முலா தான் எங்களுக்கு சொல்லுகிறார். வலுவான நிதியியல் அழுத்தங்களும் நிச்சயமற்ற தன்மைகளும் விரைவாக காத்திரமான முறையில் கட்டுப்படுத்தப்பட்டால் ஒழிய என்பது கட்டுப்படுத்தப்படாவிட்டால் நிலைமை மோசமடைந்து, அதாவது நிதியியல் நிலைமை மேலும் மோசமடைந்து உண்மையான பொருளாதார நடவடிக்கைகளை மேலும் பாதித்து, இப்போ உண்மையான பொருளாதார நடவடிக்கைங்கிறத நாங்கள் பிறகு பார்ப்போம். பொருளாதார நடவடிக்கையை மேலும் பாதித்து பொருளாதாரங்களில் நீண்ட பொருளாதார மந்த நிலைக்கு வழிவகுப்பது முக்கிய இடர்நேர்வாக இருக்கும். இங்க அவர் சொல்ல வருகிற செய்தி, இவற்றை கட்டுப்படுத்தாவிட்டார், அதாவது நிதியியல் நிலைமைகள்லாம் இன்றைக்கு பொருளாதார மந்தத்துக்கு, அதாவது நிதியியல் தளம்பல்கள், நிதியியல் நிலைமைகள் தளம்பல்கள் தான் இன்றைய பொருளாதார மந்தத்துக்கு, உலக பொருளாதார மந்தத்துக்கு காரணமாக இருக்கு. இந்த நிதியியல் அழுத்தங்களையும் தளம்பல்களையும் விரைவாக ஒரு பெறுமதிமிக்க முறையில் கட்டுப்படுத்தாவிட்டால் நிதியியல் சந்தை நிலைமைகள் மோசமடைந்து, இப்போது மோசமடைந்து வருகிறது, அவ்வாறு மோசமடைந்து வருகிற நிதியியல் சந்தை நிலைமைகள் பொருளாதார நடவடிக்கைகளின் மீது மேலும் தாக்கத்தை ஏற்படுத்தி நீண்ட பொருளாதார மந்த நிலைக்கு வழிவகுப்பது ஒரு முக்கியமான ஆபத்தாக, ரிஸ்க் என்று சொல்லுவோம் நாங்கள், இடர்நேர்வு
என்பது முக்கியமான ஒரு ஆபத்தாக அமைந்துவிடும். முக்கியமான ஆபத்தாக இது அமைந்துவிடும் என்று சொல்வதன் மூலமாக அவர் வலியுறுத்த வருகிற செய்தி என்ன? வலுவான நிதியியல் அழுத்தங்களையும் நிச்சயமற்ற தன்மைகளும் விரைவாக காத்திரமான முறையில் கட்டுப்படுத்தப்படாவிட்டால் தற்போது மோசமடைகின்ற நிதியியல் நிலைமைகளின் காரணமாக பொருளாதார நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டு நீண்ட பொருளாதார மந்த நிலை தோன்றும் ஆபத்து உள்ளது என்று சொல்வதன் மூலமாக அவர் வலியுறுத்த வருகின்ற செய்தி என்ன? ஒருத்தருக்கும் காது கேட்கலப்பா. விரைவாக பொருளாதாரத்தை மீட்டெடுக்கணும் என்ற ஒரு பொருளாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டும். மீட்டெடுக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் கருணாகரன்? வலுவான நிதியியல் அழுத்தங்களும் நிச்சயமற்ற தன்மைகளையும் இல்லாதொழிக்கணும் என்று சொல்றாரு. அதை விரைவாக காத்திரமான முறையில் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அப்ப இங்க அவர் சொல்லுகிற பிரதானமான செய்தி என்னென்று சொல்லுங்களேன். பிரதானமான செய்தி சார், இந்த பொருளாதாரத்தை, இந்த உலகளாவிய பொருளாதார இந்த மந்த நிலையை இல்லாதொழிக்கிறதுக்கு அந்த வலுவான நிதியியல் அழுத்தங்களும் நிச்சயமற்ற தன்மைகளையும் கட்டாயம் வேணணும் என்று சொல்லி அவர் கிரேட் உலக பொருளாதார மந்தத்தை கட்டுப்படுத்துவதற்கு நிதியியல் அழுத்தங்களும் நிச்சயமற்ற தன்மைகளும் சிறப்பாக கையாளப்படுவது அவசியம். விரைவாகவும் காத்திரமான முறையிலும் கட்டுப்படுத்தப்படுவது அதுல அப்போ மோசமான விளைவுகளை தோற்றுவித்து விடும் என்று சொல்றாரு தானே. இப்ப உலக பொருளாதார மந்தத்தில் இருந்து மீட்சி அடைவதற்கு அல்லது உலக பொருளாதார மந்தத்தை வெற்றி கொள்வதற்கு எப்படி நீங்கள் எழுதியிருக்கிறீங்கள் என்கிறது பிரச்சனை இல்லை. அந்த பொருள் அமைதா என்று பார்த்துக்கொள்வோம். இப்ப உலக பொருளாதார மந்தத்திலிருந்து மீட்சி அடைவதற்கு நிதியியல் அழுத்தங்களும் நிச்சயமற்ற தன்மைகளும் சிறப்பான வகையில் கட்டுப்படுத்தப்படுவது அவசியம் அல்லது விரைவாக கட்டுப்படுத்தப்படுவது அவசியம். உலக பொருளாதார மந்தத்திலிருந்து மீட்சி அடைவதற்கு நிதியியல் அழுத்தங்களும் நிச்சயமற்ற தன்மைகளும் விரைவாக கட்டுப்படுத்தப்படுவது அவசியம். இந்த பொருள் அமைகிற விதமாக நீங்கள் சுருக்கம் எழுதியிருக்கிறீங்களா என்று பார்த்தால் நல்லது. சரி, நாங்கள் 2 பேருடைய சுருக்கத்தை கேட்போம், அப்படி எழுதி இருக்கிறார்கள் என்கிறத பார்ப்போம். என்ன இன்ஃபாஸ் என்ன எழுதியிருக்கிறீங்க? வாசி எங்க உங்களுடைய சுருக்கத்தை. நான் உங்களுடைய பெயரை சரியாக சொல்லுகிறேன்னு தெரியல. INFAS. ஓகே, இன்ஃபாஸ். சொல்லுங்க உங்களுடைய சுருக்கத்தை கேட்போம் அப்படி என்று. உலக பொருளாதார வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்காக வேண்டி மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள். ஓகே, நல்லா வருது. சொல்லுங்க முழுக்க வாசிங்க திருப்பி. உலக பொருளாதார வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு வேண்டிய நடவடிக்கைகள் சொல்லி ஷோர்ட்டா இல்லைங்களா சார்? ஓகே, உலக பொருளாதார வளர்ச்சியை கட்டுப்படுத்துறது என்கிறதுல ஒரு பொருள் முரணொண்டு வருகிறது. உண்மையில உலக பொருளாதார வளர்ச்சி கீழ் நோக்கிய இடர்நேர்வு எதிர்கொண்டது என்றால் அது உலக பொருளாதார மந்தம் அல்லது உலக பொருளாதார வீழ்ச்சி என்பதாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். தேங்க்யூ முதல்ல பதில் சொன்னதுக்கு. சரிதானே, நிறைய பேர் பதிலே சொல்லுகிறது இல்லை. ஆனால் நான் அதில் மிக தெளிவாக இருக்கிறேன். பதிலளிக்காதவர்கள் சர்வ நிச்சயமாக செயலமர்விலிருந்து அகற்றப்படுவார்கள். நாங்கள் அடிக்கடி சொல்கிற புதினம் பார்க்கறதுக்கு தேவையில்லை. பிழை விட்டு கற்றுக்கொள்வது பிழை இல்லை. அதுக்கு தானே நாங்கள் இங்கே வாரம். எல்லாம் தெரிஞ்சால் இப்போ இங்கே இருக்கக்கூடியவர்கள் இன்னொரு இதில் கிரகித்தல் சேஷன் ஒன்று எடுத்துக்கொண்டிருப்பார்களே தவிர அவர்கள் படிக்கிறதுக்கு வர மாட்டார்களே. இப்போ இன்னும் மேம்படுத்த வேண்டிய திறன்கள் அவர்களுக்கு அவசியப்படுகிறது என்பதால் தான் செயலமர்வுக்கு வருகிறார்கள். அது ஒரு தவறு இல்லை.
ஆனால் பேசவே மாட்டோம் என்று இருக்கிறது தான் ஒரு அசௌகரியமாக அல்லது அவமானப்படுவதாக உணர வைக்கும். தேங்க்யூ, நீங்கள் ஆன்சர் பண்ணதுக்கு. ஓகே, அப்போ நாங்கள் இதனுடைய சுருக்கமாக நாங்கள் பார்த்து வச்சுக்கொண்டோம். உலக பொருளாதார மந்தத்திலிருந்து மீட்சி அடைவதற்கு நிதியியல் அழுத்தங்களும் உறுதியற்ற தன்மைகளும் விரைவாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அடுத்தது, உண்மையான பொருளாதார நடவடிக்கைகளை மேலும் பாதித்து. உண்மையான பொருளாதார நடவடிக்கைகள் என்று சொல்லுவது, பொருளாதார நடவடிக்கைகளை மேலும் பாதித்து என்று சொல்லியிருந்தால் பரவாயில்லை. உண்மையான பொருளாதார நடவடிக்கைகள், இந்த பொருளாதார நடவடிக்கை என்று சொல்லுகிற வேளைகளில் சில வேளைகளில் உண்மையில் உற்பத்திகள் அதிகரிக்காமலேயே உற்பத்தி அதிகரித்தது போல தோற்றங்களை ஏற்படுத்திவிடும். அது உண்மையான பொருளாதார நடவடிக்கைகள் அல்ல. உதாரணமாக நான் சொல்லுகிறேன், எங்களுடைய வயலில் 20 மூட நெல் விளையுது ஒரு வருஷத்தில். போன வருஷம் 20 மூட நெல் விளைஞ்சு. அப்போது நெல்லினுடைய விலை 10,000 ரூபாயாக இருக்குது. அப்போ 20 மூட நெல் 10,000 ரூபா என்று சொல்லி வருகிற போது 200,000 ரூபாய், 2 லட்சம் ரூபாய். என்ன 10,000 ரூபா என்று வருகிற போது 20 மூட நெல் 200,000 ரூபாய், 2 லட்சம் ரூபாய் எங்களுடைய உற்பத்தியாக கருதப்படும். அதுக்கு பிறகு இந்த வருஷம் வயல்ல 15 மூட நெல் தான் விளையுது. 15 மூட நெல் விளையுது. ஆனால் நெல்லினுடைய விலை 15,000 ரூபாய். 15 மூட நெல் 15,000 ரூபாய் என்றால் 2,25,000 ரூபாய். இப்போ பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் 25,000 ரூபாய் உற்பத்தி கூடினது போல தோற்றம் அளிக்கும். உண்மையில உற்பத்தி கூட சரிதானே. அது விலை வீக்கத்தினுடைய அல்லது விலை மட்ட அதிகரிப்பினால காட்டப்படுகிற ஒரு போலியான அதிகரிப்பு. இதை சொல்லுவார்கள் பணப்பெறுமதியிலான உற்பத்தி, பெயரளவு உற்பத்திகள், பெயரளவு உற்பத்தி என்று சொல்லுவோம். உண்மையான உற்பத்தி என்றால் போன வருஷத்து விலையிலேயே கணிக்கிறது. போன வருஷம் 10,000 ரூபாய் நெல் விளைவித்தது. இந்த முறை 15 மூட நெல்லையும் 10,000 பெருக்கினா 1,50,000 ரூபாய். போன வருஷம் 2 லட்சம் ரூபாய், 25% வீழ்ச்சி அடைந்திருக்கு. ஆகவே இந்த பணவீக்க விளைவுகள் போன்றவை நீக்கப்பட்ட பொருளாதார உற்பத்திகளின் பெறுமதி, அதாவது மெய்யான உற்பத்திகள், அதான் உண்மையான பொருளாதார நடவடிக்கை, மெய் உற்பத்தி என்று சொல்றோம். அப்போ விளைவீக்க விளைவுகள் நீக்கப்பட்ட உற்பத்தி பெறுமதிகள் என்பது உண்மையான பொருளாதாரம் என்பதை காட்டுவதாக இருக்கு. அப்ப இங்க உண்மையான பொருளாதார நடவடிக்கைகளை மேலும் பாதித்து என்பதற்கு விளக்கம் எழுதுகிற போது நாங்கள் பார்க்க வேண்டும், பணவீக்க விளைவுகள் நீக்கப்பட்டு கணிப்பீடு செய்யப்படும் நாட்டின் உற்பத்தி அளவுகள், பணவீக்க விளைவுகள் நீக்கப்பட்டு கணிக்கப்படுகின்ற நாட்டின் உற்பத்தி அளவுகள் நிதி சந்தை நிலைமைகள் கட்டுப்படுத்தப்படாவிட்டால் மேலும் குறைவடையும் என குறிப்பிடுகிறது. நிதி சந்தை நிலைமைகள் அல்லது நிதியியல் நிலைமைகள் என்றே போடுவோமே, நிதியியல் நிலைமைகள் கட்டுப்படுத்தப்படாவிட்டால் பணவீக்க விளைவுகள் நீக்கப்பட்டு கணிக்கப்படுகின்ற மெய்யான உற்பத்தி அளவு அல்லது மெய்யான உற்பத்திகளின் வளர்ச்சி மேலும் பாதிப்படையும் என்பதை குறிப்பிடுகிறது. இதுக்கு ஒரு விளக்கம் எழுதியிருக்கிறோம். நாங்கள் முன்னுக்கு அந்த நிதியியல் சந்தை நிலைமைகள் என்பதை எழுதினால் குழப்பமடையும் என்பது போல இருக்கிறார். தெளிவாக எழுதுறதுக்கு முயற்சிக்கிறவர்கள் இப்படி எழுதியிருக்கிறார். விளைவீக்க விளைவுகள் அல்லது பணவீக்க விளைவுகள் நீக்கப்பட்ட உண்மையான உற்பத்தி மட்டம்
நிதியியல் அழுத்தங்கள் கட்டுப்படுத்தப்படாத சந்தர்ப்பத்தில் மேலும் குறைவடையலாம் என்பதை விளங்கப்படுத்திவிட்டா சரி. சரியா, நாங்கள் ஒரு சிறிய ஓய்வு எடுத்துக்கொண்டு தொடர்ச்சியாக பேசுவோம். சரி, இந்த 4வது பகுதியை பார்ப்போம். நீடித்த உயர்ந்த பொருளாதார வளர்ச்சியை உறுதிப்படுத்துவதற்கும் குறைந்த பணவீக்கத்தினை நோக்கி பணவீக்க எதிர்பார்ப்புகளை உறுதியாக நிறுத்துவதற்கும் அரசாங்கம் இறைத்திரட்சி வழிமுறைகளை முன்னுரிமை அடிப்படையில் விரைந்த வேகத்தில் நடைமுறைக்கிடுவது மிக அவசியமானதாகும். இன்னமும் நாட்டின் இறைமுறைமையில் காணப்படும் குறைபாடுகளை கட்டுப்படுத்துவதன் மீது கவனம் செலுத்துவதற்கு குறிப்பாக நடுத்தர கால இறைத்திரட்சி முயற்சிகள் தேவையாகும். அரசிறை சேகரிப்பின் வீழ்ச்சி, அதிகரித்த செலவினம் என்பன அரசின் கடன்பாட்டு தேவைப்பாட்டினை அதிகரிப்பதன் மூலம் வெளிநின்ற படுகடனையும் எதிர்கால வட்டி செலவுகளையும் பெருக்குகிறது என்று நாங்கள் வாசித்துக் கொள்வோம். திரும்பவும் ஒரு தடவை வாசிப்போம். நீடித்த உயர்ந்த பொருளாதார வளர்ச்சியை உறுதிப்படுத்துவதற்கும் குறைந்த பணவீக்கத்தினை நோக்கி பணவீக்க எதிர்பார்ப்புகளை உறுதியாக நிறுத்துவதற்கும் அரசாங்கம் இறைத்திரட்சி வழிமுறைகளை முன்னுரிமை அடிப்படையில் விரைந்த வேகத்தில் நடைமுறைக்கிடுவது மிக அவசியமானதாகும். இன்னமும் நாட்டின் இறைமுறைமையில் காணப்படும் குறைபாடுகளை கட்டுப்படுத்துவதன் மீது கவனம் செலுத்துவதற்கு குறிப்பாக நடுத்தர கால இறைத்திரட்சி முயற்சிகள் தேவையாகும். அரசிறை சேகரிப்பின் வீழ்ச்சி, அதிகரித்த செலவினம் என்பன அரசின் கடன்பாட்டு தேவைப்பாட்டினை அதிகரிப்பதன் மூலம் வெளிநின்ற படுகடனையும் எதிர்கால வட்டி செலவுகளையும் பெருக்குகிறது. சரி, இப்போ யுகநேசன் இருக்கிறீங்க, யுகா 366. ஓகே, யுகா சொல்லுங்க, இந்த உரையாசிரியர் பிரதானமாக எந்த விடயத்தை பற்றி பேசுகிறார்? உரையாசிரியர் பிரதானமாக பேசுகிற விடயம் எதை பற்றி பேசுகிறார்? அல்லது இந்த உரைப்பகுதியினுடைய தலைப்பு எந்த டாபிக்கை பற்றி பேசுகிறேன்? நான் பேசுகிறது உங்களுக்கு இருக்குது என்று நம்புகிறேன். உமர்தீன் ரினாஸ் பேசுங்க பாப்பா. ஆம் சார், ஒரு நாட்டின் நீடித்த நிலை பேரான ஒரு பொருளாதார வளர்ச்சியை பற்றி அதன் உறுதியை பற்றி சொல்றாங்க உரையாசி. பொருளாதார உறுதியை பற்றி பேசுவது அவருடைய நோக்கமாக இருக்கு. ஓகே, சாமினி பேசுங்க. கொஞ்சம் சவுண்டா பேசுங்களே. இந்த உயர்ந்த பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துதலை மையப்படுத்தி பேசுறாரு. நீடித்த உயர்ந்த பொருளாதார வளர்ச்சியை உறுதிப்படுத்துவதை மையப்படுத்தி பேசுகிறேன். சரி, வேற யார் சொல்ல போகிறது? எனக்கு யோகன் சொல்லுங்க. சரி, இந்த வருமான வழிமுறைகளை விரைவாக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றதை பேசுது. வருமான வழிமுறைகள் என்றது எதை சொல்றீங்க? வருமான வழிமுறை சார். இல்ல, யாருடைய வருமானம்? அரசின் வருமான வழிமுறையே அரச வருமானம். அதை அவர் இங்க ஒரு வார்த்தையினால பயன்படுத்துகிறார் பாருங்க. என்னென்னு சொல்றார்கள்? இறைத்திரட்சி. இறைத்திரட்சி என்று சொல்லுகிறார். அரச வருமானத்தை திரட்டி கொள்வது. அரச வருமானத்தை திரட்டி கொள்வதன் மீது கவனம் செலுத்த வேண்டியதன் முக்கியத்துவத்தை பேசுகிறேன், அல்லது இறைத்திரட்சியின் முக்கியத்துவம் தொடர்பாக
இறைத்திரட்சி ஏன் அவசியமானது என்பதை பற்றி பேசுகிறார். ஓகே யோகன், தேங்க்யூ. இறைத்திரட்சி அவசியமானது என்று உரையாசிரியர் சொல்வதற்கான காரணங்கள் என்ன, அதை சொல்லுங்க. நாட்டின் இறைமுறை மேல காணப்படுற குறைபாடு சார். கருணாகரன் திருப்பி சொல்லுங்க. கருணாகரன் சொன்னீங்க, சொல்லுங்க. இந்த நாட்டின் இறைமுறை மேல காணப்படுற குறைபாடு சார். இறைத்திரட்சி ஏன் அவசியமானது என்று அவர் சொல்லுகிறது. இறைத்திரட்சி பொருளாதார வளர்ச்சிக்கு சார். கதைங்க சந்திரகுமார் தானே பேசுறீங்க, பேசுங்க. ஓம் சார். நீடித்த உயர்ந்த பொருளாதார வளர்ச்சிக்கும் குறைந்த பணவீக்கத்தை நோக்கி எதிர்பார்ப்புகளை உறுதியாக நிலைநிறுத்துவதற்கும் இறைத்திரட்சி கட்டாயமாக அவசியம் அப்படின்னு வலியுறுத்துறார் சொல்லப்படுது. முதலாவது என்ன சொன்னீங்க? நீடித்த உயர்ந்த பொருளாதார வளர்ச்சி சார். நீடித்த உயர்ந்த என்பது எல்லாமே என்னென்று நாங்கள் பார்த்து வச்சிருக்கிறோம், அடைமொழிகள். அப்போ அதை என்ன செய்ய வேணும்? அதை நீக்கிட்டா சரி சார். நீக்கினால் பொருளாதார வளர்ச்சியை உறுதி. பொருளாதார வளர்ச்சி. அடுத்தது குறைந்த பணவீக்கத்தினை, குறைந்த பணவீக்கம் அல்லது பணவீக்க கட்டுப்பாடு. என்ன பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது? பொருளாதார வளர்ச்சியை உறுதிப்படுத்துதல், பணவீக்கத்தை கட்டுப்படுத்துதல். இந்த ரெண்டுக்கும் இறைத்திரட்சி முக்கியம் என்று சொல்லுகிறார். இந்த ரெண்டும் தானா? வெளிநாட்டு கடன்களையும் வட்டி விகிதத்தையும் குறைக்கிறது சார். வெளிநாட்டு கடன் வட்டி எங்க பிடிக்கிறீங்க அந்த விஷயத்த? கடைசியா இருக்கு சார். எப்படி சொல்றாங்க, அதை சொல்லுங்களே பாப்போம். அதாவது சார், அரசிறை சேகரிப்பின் வீழ்ச்சி, அதிகரித்த செலவினம் என்பன அரசின் கடன்பாட்டு இந்த ரெண்டும் சேர்த்து, அதாவது இது இறைத்திரட்சியின் ஒரு பாதகமான தன்மை. அதாவது அரசிறை சேகரிப்பின் வீழ்ச்சி என்றால் வருமானம் குறையுது, செலவு கூடுது. அப்ப இது ஒரு இறை ரீதியான பற்றாக்குறை, இறை பற்றாக்குறை நாங்க சொல்றது. அதாவது வருமானம் குறையுது, செலவு கூடுது, அப்போ இறை பற்றாக்குறை. இறை பற்றாக்குறையினாலே ஏற்படுகிற விளைவு என்னன்னு சொல்லுகிறார்? வெளிநாட்டு கடனும் வட்டி வீத உயர்வும். அதுல அந்த இடத்தை நீங்க விளங்கி கொண்டதுல ஒரு சின்ன திருத்தம். சந்துரு தானே, என்ன பேர் பேசுனீங்க? ஓகே, சந்திரா. இதுல வெளி நின்ற படுகடன் என்று சொல்வதனுடைய அர்த்தம் வெளிநாட்டு படுகடன் மட்டுமல்ல, அரசாங்கம் வாங்கின எல்லா கடனும். உதாரணத்துக்கு உள்நாட்டில் இருக்கிற வங்கிகளிடம் பெற்றுக்கொண்ட கடனும் வெளி நின்ற படுகடன் தான். அதுக்கு வட்டியும் கொடுக்க வேண்டி இருக்கும். அப்போ ஒட்டுமொத்தமா படுகடன், கடன் சுமையன், அரசின் கடன் சுமையை கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த இறைத்திரட்சி அவசியம். இந்த மூன்று காரணங்களையும் நாங்கள் சரியாக அடையாளம் கண்டு சுருக்கத்தை எழுதுவோமாக இருந்தா, பொருளாதார வளர்ச்சி, பணவீக்க கட்டுப்பாடு, மூன்றாவது என்ன சொன்னாங்க? கடன் சுமையினை கட்டுப்படுத்துதல் என்பவற்றிற்கு இறைத்திரட்சி வழிமுறைகள் அவசியம், அல்லது இறைத்திரட்சியினை மேம்படுத்துவது அவசியம். மறுவளமாக இறைத்திரட்சியினை மேம்படுத்துவதன் மூலம் பொருளாதார வளர்ச்சி, பணவீக்கத்தினை கட்டுப்படுத்துதல், கடன் சுமையினை கட்டுப்படுத்துதல் ஆகிய நன்மைகளை பெறலாம். ரெண்டு விதமாகவும் நீங்கள் எழுதி கொள்ள முடியும். இங்க இடையில் ஒரு பகுதி சொல்லப்பட்டிருக்கு, இறைமுறைமையில காணப்படுகிற குறைபாடுகளை கட்டுப்படுத்துறதுல கவனம் செலுத்த வேணும். நடுத்தர கால இறைத்திரட்சி முயற்சிகள் தேவை என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் இறைத்திரட்சியை மேம்படுத்த வேணும் என்பதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுகிறார். உடனடியாக சேகரிக்க முடியாவிட்டாலும் அடுத்த 5-10 வருடங்கள்ல என்றாலும் அரச வருமானத்தை அல்லது அரசிறையினை மேம்படுத்திக் கொள்வது அவசியம். அதான் நடுத்தர கால இறைத்திரட்சி முயற்சிகள் தேவை.
நாட்டின் இறைமுறைமையில குறைபாடுகள் இருக்குது. அப்போ உடனடியாக உங்களால் அதை மேம்படுத்த முடியாவிட்டாலும் அதன் மீது கவனம் செலுத்துறதும், இறைமுறைமையை திருத்தி அதில் இருக்கிற குறைபாடுகளை திருத்தி அடுத்த 5-10 வருஷத்துல அரசாங்கத்துக்கு போதுமான வருமானத்தை பெற்றுக்கொள்வதில் கவனம் செலுத்த வேண்டும். அப்போ உரையாசிரியருடைய பிரதானமான கருத்து இறைத்திரட்சியில் கவனம் செலுத்த வேண்டும், இறைத்திரட்சியினை மேம்படுத்த வேண்டும் என்பதுதான் அவர் பேச வருகிற முக்கியமான கருத்து. அதற்கு அவர் கையாளுகிற தந்திரோபாயம் அதனால் கிடைக்கக்கூடிய பயன்களை விளங்கப்படும், அதனால பெறக்கூடிய நன்மைகள் இவை, செய்யாவிட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இவை என்ற 2 பரிமாணங்கள்ல அதை விளங்கப்படுத்துகிறார். நடுவில் இறைத்திரட்சியின் முக்கியத்துவத்தை சொல்லிக்கொண்டு இறைத்திரட்சி முக்கியமானது என்று சொல்லுவதற்கு மேல நன்மைகளை சொல்லுகிறேன். மேல 2 விதமான நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கு. பொருளாதார வளர்ச்சியை உறுதிப்படுத்துவது, பணவீக்கத்தினை கட்டுப்படுத்துவது என்று சொல்லு. கீழ்ப்பகுதியில சொல்லுகிறார், அப்படி கட்டுப்படுத்தாவிட்டால், இறைத்திரட்சியினை மேம்படுத்தாவிட்டால் எதிர்காலத்துல கடன் சுமையும் வட்டி செலவுகளும் அதிகரிக்கும். 2 உபாயங்களை கையாளுகிறார். ஒன்று இறைத்திரட்சி மூலமாக பெறக்கூடிய நன்மைகளை சொல்லுகிறார், இறைத்திரட்சியை மேம்படுத்தாவிட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சொல்லுகிறார். ஒட்டுமொத்தமாக இறைத்திரட்சியின் மூலமாக அடையப்படக்கூடிய இலக்குகள் என்பது சொல்லப்பட்ட 2 நன்மைகளையும் சுட்டிக்காட்டப்பட்ட 2 பாதிப்புகளில் இருந்து விடுபடுவதையும் உள்ளடக்கியதாக இருக்கு. கடன் மற்றும் வட்டி செலவினங்களில் இருந்து விடுபடுதல். கடன் சுமை, வட்டி செலவினங்களை கட்டுப்படுத்தலாம். பொருளாதார வளர்ச்சி மற்றும் பணவீக்க கட்டுப்பாடு என்பவற்றையும் அடைந்து கொள்ளலாம். இவற்றை உள்ளடக்கியதாக பதில் எழுத முடியுமா என்று பார்ப்போம். உங்களுக்கு எல்லா 13 சொற்கள், அதையும் கவனமா பார்ப்போம். நாங்கள் பொருளாதார வளர்ச்சி 2 சொல், பணவீக்க கட்டுப்பாடு 4 சொல், படுகடன் சுமை, வட்டி செலவு, படுகடன் சுமை, வட்டி செலவு 8 சொல் என்பவற்றை அடைந்து கொள்வதற்கு பொருளாதார வளர்ச்சி, குறைந்த பணவீக்கம், படுகடன் சுமையினையும் வட்டி செலவினையும் கட்டுப்படுத்துதல், அல்லது படுகடன் சுமையினை கட்டுப்படுத்துதல் என்று எழுதுவோம். வட்டியை விடுவோம், சேர்த்து கடனும் வட்டியும் என்கிற ஒரே விடயம் தானே. படுகடனை கட்டுப்படுத்து, பொருளாதார வளர்ச்சி, பணவீக்கத்தை கட்டுப்படுத்துதல், அல்லது பணவீக்கத்தினையும் படுகடனையும் கட்டுப்படுத்துதல் ஆகிய நன்மைகளை பெறலாம். முன்னுக்கு எப்படி போடுவோம்? இறைத்திரட்சியினை மேம்படுத்துவது அவசியம். இதை பின்பகுதியில் எழுதுவதாக இருந்தால் இறைத்திரட்சியினை மேம்படுத்துவது அவசியம் எழுத வேண்டும். முன்னுக்கு எழுதுவதாக இருந்தால் இறைத்திரட்சியினை மேம்படுத்துவதன் மூலம் பொருளாதார வளர்ச்சி, பணவீக்கத்தையும் படுகடன் சுமையினையும் கட்டுப்படுத்துதல் ஆகிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். இப்படி எழுதியிருந்தாலும் சரி, அல்லது பொருளாதார வளர்ச்சி, பணவீக்கத்தினையும் படுகடன் சுமையினையும் கட்டுப்படுத்துதல் என்பவற்றிற்கு இறைத்திரட்சியினை மேம்படுத்துவது அவசியமானது என்பதாக எழுதியிருந்தாலும் சரி. இங்கு இறைத்திரட்சி முயற்சிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இறைத்திரட்சி முயற்சிகளை தான் தடுத்த இடத்துல தரப்பட்டிருக்கக்கூடிய விளக்கம். இறைத்திரட்சி முயற்சிகள் என்று சொல்வது அரசு தன்னுடைய
வருமானத்தினை அதிகரித்து கொள்வதற்கான வழிமுறைகளினை, அரசு தன்னுடைய வருமானத்தினை அதிகரிப்பதற்கான வழிமுறைகளினை அடுத்து வரும் குறுகிய காலப்பகுதியில், நடுத்தர காலப்பகுதியில் சொல்லியிருக்காங்க, அடுத்து வருகின்ற ஆண்டுகளில் அதிகரிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். நடுத்தர கால இறைத்திரட்சி முயற்சிகள் தேவை. அதில் இறைத்திரட்சி முயற்சிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அடுத்து வருகின்ற ஆண்டுகளில் அரசாங்கம் தனது வருமானத்தினை அதிகரிப்பதற்கான வழிமுறைகளை மேம்படுத்துவது அவசியம் என்பதாக விளக்கம் சொன்னாச்சு. 5வது உரை பகுதியை பார்ப்போம். சொல்லுங்க. இப்படி எழுதுனா நான் சொல்லலாமா? வாசி. இந்த நாட்டின் இறைமுறைமையில் காணப்படும் குறைபாடுகளை நீக்கி முறையான இறைத்திரட்சி வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் நீடித்த பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தலாம். தவறு அல்ல. அந்த இறைத்திரட்சி வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் குறைபாடுகளை நீக்கி இறைத்திரட்சி வழிமுறைகளை மேம்படுத்துவதன் மூலம் என்கிற விடயம் தவறு அல்ல. இந்த சொற்களை நீங்கள் கையாளுகிற போது, அதிக அளவில் அந்த விடயத்தை வழங்கப்படுத்துகிற போது இன்னொரு 2 நன்மைகளை தவற விடுறீங்க. பார்த்தீங்கன்னா, மேலே சொல்லப்பட்டிருக்க பணவீக்க கட்டுப்பாடு என்கிற ஒரு முக்கியமான விடயத்தை தவற விட்டீங்க. அதுபோல கீழே இருக்கிற கடன் சுமையினை கட்டுப்படுத்துவதையும் தவற விடுகிறோம். அப்போ முக்கியமான விடயத்துக்கு திரும்ப ஒரு தடவை வாசிங்க. நான் எந்த இடத்துல வெட்டலாம்னு சொல்லுகிறேன். நாட்டின் இறைமுறைமையில் காணப்படும் குறைபாடுகளை நீக்கி, இப்படி போட்டிருக்கலாம். இறைமுறைமையின் குறைபாடுகளை நீக்கி, நாட்டின் இறைமுறைமையில் காணப்படும் குறைபாடுகளை நீக்கி என்பதை இறைமுறைமையின் குறைபாடுகளை நீக்கி என்று எழுதினா சொற்களை சிக்கனப்படுத்தி இருக்கலாம். தொடர்ந்து வாசிங்க. முறையான இறைத்திரட்சி, அந்த முறையானதை வெட்டுங்க. அது ஒரு அடைமொழி தானே. முறையான இறைத்திரட்சி என்ற இறைத்திரட்சியை மேம்படுத்துவதனால் என்ன, இறைமுறைமையின் குறைபாடுகளை நீக்கி இறைத்திரட்சியை மேம்படுத்துவதனால் நீடித்த பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தலாம். நீடித்த உறுதியான என்கிறத உண்மையில சுருக்கத்தில் நாங்கள் தவிர்க்கலாம். அது தெளிவுபட எழுதுவதற்காக அந்த சொற்கள் அவசியமானவை. சுருக்கத்தில் நீடித்த, நிலையான, உறுதியான, பாரிய போன்ற சொற்களை அவை அடைமொழிகளாக கருதி நாங்கள் அகற்றிக் கொள்ளலாம். பொருளாதார வளர்ச்சியினை ஏற்படுத்தலாம். இந்த வளர்ச்சி என்பதை நீங்கள் பேரின பொருளாதார உறுதிப்பாட்டினை ஏற்படுத்தலாம் என்கிற விதமாக பயன்படுத்தி இருந்தால், நான் எதிர்பார்த்தேன் யாரேனும் பொருளியல் துறை சார்ந்தவர்கள் அப்படி ஒரு பதிலை சொல்லுவார்கள் என்று. உண்மையில பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவது, பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது, கடன் சுமையினையும் வட்டி செலவுகளையும் கட்டுப்படுத்துவது என்பது எல்லாத்தையும் சேர்த்து பொருளியல்ல ஒரு நல்ல வார்த்தை இருக்குது, பேரின பொருளாதார உறுதிப்பாட்டினை மேம்படுத்துவது. இந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறது, பொருளாதார வளர்ச்சியை உறுதியாக பேணுகிறது, கடன்படுவதை கட்டுப்படுத்துவது, எல்லாவற்றையும் சேர்த்து நாங்கள் சொல்றது பேரின பொருளாதார உறுதிப்பாட்டினை மேம்படுத்தலாம். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் என்று சொல்லுவாங்க. சரிதானே? அப்படியான வார்த்தைகளை நீங்கள் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தலாம் என்பதற்கு பதிலாக பொருளியல் உறுதிப்பாட்டினை மேம்படுத்தலாம் என்று எழுதியிருந்தால் எல்லாம் அதுக்குள்ள உள்ளடங்கி இருக்கும். தேங்க்யூ அந்த வேயை ஞாபகப்படுத்தினதுக்கு. சரிதானே? அப்போ இறைத்திரட்சி குறைபாடுகளை இறை குறைபாடுகள் அல்ல இறைமுறைமையின் குறைபாடுகளை தவிர்த்து இறைத்திரட்சியை மேம்படுத்துவது நாட்டின் பொருளாதார உறுதிப்பாட்டினை வலுப்படுத்தும் என்பதாக எழுதப்பட்டிருந்தால் இன்னும் அழகாக வந்திருக்கும். கணிசமான அளவுக்கு உங்களுடைய பதில் சரியானது. சரியா? 5வது உரை பகுதிக்குள்ள போகுமா? தேங்க்யூ. காட்டுறதுக்கு நிறைய பேர் கதைக்காமலே இருக்கிறாங்க. அப்படியோ நம்மளை பாதுகாத்துட்டு போகணும். யாரோ ஓரிருவர் பெயர்களை மாற்றுங்கன்னு சொன்னா லீவ் ஆகியே போயிட்டாங்க. பரவாயில்ல.
சரி, 5வது உரைப்பகுதிக்கு போவோம். இலங்கையினுடைய பார்ப்பனை துறையினை நவீன வழிகளில் அபிவிருத்தி செய்வது, பெறுமதி கூட்டல், கிராமிய ஏழை மக்களுக்கு வருமான வாய்ப்புகளை பெருக்குதல், உள்நாட்டு வேளாண்மையினை பல்லினப்படுத்துதல், வேளாண்மையினை குடிசை கைத்தொழில்களை முன்னேற்றுதல் போன்றவற்றினை ஏற்படுத்தும். உயர் இனப்பெருக்க கறவை பசுக்களை பயன்படுத்துதல், ஊட்டச்சத்து மிக்க கால்நடை தீவனங்களின் கிடைப்பனவு, உற்பத்திகளை விற்பனை செய்வதற்கான செயற்திறன் வாய்ந்த முறைமை என்பவை பார்ப்பனை அபிவிருத்திக்கான முன் தேவைப்பாடுகளாக விளங்குகின்றன. திரும்ப ஒரு தடவை வாசிப்போம். இலங்கையினுடைய பார்ப்பனை துறையினை நவீன வழிகளில் அபிவிருத்தி செய்வது, பெறுமதி கூட்டல், கிராமிய ஏழை மக்களுக்கு வருமான வாய்ப்புகளை பெருக்குதல், உள்நாட்டு வேளாண்மையினை பல்லினப்படுத்துதல், வேளாண்மையினை அதாவது குடிசை கைத்தொழில்களை முன்னேற்றுதல் போன்றவற்றினை ஏற்படுத்தும். உயர் இனப்பெருக்க கறவை பசுக்களை பயன்படுத்தல், ஊட்டச்சத்து மிக்க கால்நடை தீவனங்களின் கிடைப்பனவு, உற்பத்திகளை விற்பனை செய்வதற்கான செயற்திறன் வாய்ந்த முறைமை என்பவை பார்ப்பனை அபிவிருத்திக்கான முன் தேவைப்பாடுகளாக விளங்குகின்றன. தெளிவுக்காக இன்னும் ஒரு தடவை வாசிப்போம். இலங்கையினுடைய பார்ப்பனை துறையினை நவீன வழிகளில் அபிவிருத்தி செய்வது, பெறுமதி கூட்டல், கிராமிய ஏழை மக்களுக்கு வருமான வாய்ப்புகளை பெருக்குதல், உள்நாட்டு வேளாண்மையினை பல்லினப்படுத்துதல், வேளாண்மையினை குடிசை கைத்தொழில்களை முன்னேற்றுதல் போன்றவற்றினை ஏற்படுத்தும். உயர் இனப்பெருக்க கறவை பசுக்களை பயன்படுத்துதல், ஊட்டச்சத்து மிக்க கால்நடை தீவனங்களின் கிடைப்பனவு, உற்பத்திகளை விற்பனை செய்வதற்கான செயற்திறன் வாய்ந்த முறைமை என்பவை பார்ப்பனை அபிவிருத்திக்கான முன் தேவைப்பாடுகளாக விளங்குகின்றன. சரி, இங்க இந்த உரைப்பகுதியில பேசப்படுகிற எத்தனை விடயங்கள் அல்லது எத்தனை தலைப்புகள் இங்க அடையாளப்படுத்தப்பட்டது? கம்சியா? 2 தலைப்பு சார். கிரேட் 2 தலைப்புகள் பாப்போம். அந்த 2 என்னன்னு சொல்லுங்களேன் எனக்கு. ஒன்று பார்ப்பனை அபிவிருத்திக்கான முன் தேவைப்பாடுகள் இருக்குது. அடுத்தது பார்ப்பனை அபிவிருத்தி செய்யறதால கிடைக்கிற நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கு. 2 விடயங்கள் இங்க பேசப்பட்டிருக்குது. பார்ப்பனை துறை இலங்கையின் பார்ப்பனை துறையினை விருத்தி செய்வதனால அடையப்படக்கூடிய நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கு. 2வது விடயமாக சொல்லப்பட்டிருக்கு அதை அபிவிருத்தி செய்வதற்கான முன் தேவைப்பாடுகள். சரி, எத்தனை நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கு? நன்மைகள் 4 நன்மைகள் சொல்லியிருக்காங்க. ஒன்று பெறுமதி கூட்டல். பெறுமதி கூட்டல் என்று சொல்லுகிறது அவர்கள் அப்படியே கொடுப்பதை விட, உதாரணத்துக்கு இப்போ பாலாக கொடுக்கறத விட அதை மைலோ பக்கெட்டில் அடைச்சி போட்டு கொடுக்குறது. இதுதான் நவீன வழிகளில் அபிவிருத்தி செய்வது. பெறுமதி கூட்டல், அதாவது அதன் மூலமாக கிடைக்கின்ற பணப்பெருமானம் அல்லது வருமானம் அதிகரிக்கும். 2வது, சாதாரண மக்கள் வருமான வாய்ப்புகளை பெறுவார். பெறுகிற வருமானம் உயர்வாக அமையும், சாதாரண மக்களுக்கு வருமானம் கிடைக்கும். அடுத்தது, உள்நாட்டு வேளாண்மையினை பல்லினப்படுத்துதல். அப்போ ஒரு உற்பத்திகளில் தங்கி இருக்காம விவசாயிகள் பல்வேறு உற்பத்திகளில் வருமானம் பெறுகிற தன்மை, வேளாண்மையினை பல்லினப்படுத்துதல். அதே போல வேளாண்மையினை அந்த டேஷ் பண்ணி போட்டுக்க, அதாவது குடிசை கைத்தொழில்களை முன்னேற்றுதல்.
இன்னும் இருக்குது போன்றவற்றினை ஏற்படும். இப்ப பல நன்மைகளை அது கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். 4 நன்மைகள் என்று சொல்ல இயலாது. 4 அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. நீங்க சரியா சொல்லி இருக்கிறீங்க. போன்றவற்றினை என்பதனால இதை விட இன்னும் நன்மைகளையும் இருக்கு. அடுத்தது எத்தனை முன்தேவைப்பாடுகள் சொல்லப்பட்டிருக்குது? 3. முன்தேவைப்பாடுகளாக இருக்குது. அதாவது உயர் இன பசுக்கள், ஊட்டச்சத்து மிக்க கால்நடை தீவனங்கள், அடுத்த உற்பத்திகளுக்கான சந்தை வாய்ப்பு முறைமை என்பன பாட்பண்ணை அபிவிருத்திக்கான முன் தேவைப்பாடுகள். இது 2ஐயும் உள்ளடக்கியதாக எப்படி ஒரு சுருக்கம் கொடுக்கலாம்? கம்சியா பேசுங்களேன். பாட்பண்ணை அபிவிருத்திக்கான முன் தேவைப்பாடுகளை நிறைவேற்றுவதன் மூலம் இலங்கையின் பாட்பண்ணை துறையினை அபிவிருத்தி செய்யலாம். சரி, வேற விதமாக யாரேனும் சொல்ல முடியுமா? சார். ஓ, யுகனேசன், உங்களை முதல்ல கூப்பிட்டேன், நீங்க வர இல்லை. நான் அன்னைக்கு மக்கி ஏதோ பிரச்சனை போல நீங்க ஒளிச்சோடுற ஆள் இல்லை என்று தெரியும். அதனாலதான் உங்களை நான் ஒன்றும் செய்ய இல்லை, அப்படியே விட்டுட்டேன். பேசுங்க சார். இலங்கையின் நவீன பாட்பண்ணை அபிவிருத்தி செய்வதற்கு முன் தேவைப்பாடுகளை அபிவிருத்தி செய்ய வேண்டும். முன் தேவைப்பாடுகளை அபிவிருத்தி செய்ய வேண்டும். சரி, கணிசமான அளவுக்கு சரியான பதில். வேறு யாரேனும் இன்னும் திருத்தலாம்? கருணாகரன் பேசுங்க. இலங்கையினுடைய பாட்பண்ணை துறையினை நவீன வழிப்படுத்துதல் மற்றும் முன் தேவைப்பாடுகளை நிவர்த்தி செய்வதன் மூலம் அபிவிருத்தி அடைய செய்யலாம். சரி, ஏனென்றால் இலங்கையின் பாட்பண்ணை துறையின் அபிவிருத்தி, இலங்கையின் பாட்பண்ணை துறையின் அபிவிருத்தி பல்வேறு நன்மைகளையும் பூர்த்தி செய்யப்பட வேண்டிய முன் தேவைப்பாடுகளையும் கொண்டதாக உள்ளது அல்ல காணப்படுகிறது. இந்த பாட்பண்ணை துறையினுடைய அபிவிருத்தி என்பது பல்வேறு நன்மைகளை தருவதாகவும் பூர்த்தி செய்யப்பட வேண்டிய முன் தேவைப்பாடு கொண்டதாகவும் காணப்படுகிறது. இந்த விடயத்தை உரையாசிரியர் 2 விதமாக சொல்லி இருக்கிறார். அதை சரியா நீங்க அடையாளப்படுத்துனீங்க. அதை சமரைஸ் பண்ணி சொல்லுகிறதுல சில மட்டுப்பாடுகள் இருக்குதே தவிர பதில்கள் பெரும்பாலானவை நீங்கள் அந்த பகுதிகளை தொட்டிருக்கிறீங்க. இலங்கையின் பாட்பண்ணை துறையின் அபிவிருத்தி பல்வேறு நன்மைகளையும் பூர்த்தி செய்யப்பட வேண்டிய முன் தேவைப்பாடுகளையும் கொண்டிருக்கின்றது. சரியா? பாட்பண்ணை துறையினுடைய அபிவிருத்தி என்பது பல்வேறு நன்மைகளை உள்ளடக்கி இருப்பதோடு பூர்த்தி செய்ய வேண்டிய முன் தேவைப்பாடுகளையும் கொண்டிருக்கிறது என்கிற வகையில உங்களுடைய சுருக்கம் அமைந்தால் போதுமான. உள்நாட்டு வேளாண்மையினை பல்லினப்படுத்துதல் என்பதனுடைய விளக்கம். உள்நாட்டு வேளாண்மையினை பல்லினப்படுத்துதல் என்பதனுடைய விளக்கம் எப்படி இருக்கிறது என்றால், வேளாண்மை துறையில் ஓரிரு உற்பத்திகளில் தங்கியிருக்காமல் பல்வேறுபட்ட உற்பத்திகளை மேற்கொள்ளுதல் சிறந்தது என்பதை குறிப்பிடுகிறது. நாட்டின் வேளாண்மை துறை ஓரிரு உற்பத்திகளில் தங்கியிருக்காமல் பல்வேறு உற்பத்திகளை மேற்கொள்வது சிறந்தது என்பதாக எழுதினால் அழகா இருக்கும். இப்போ இதுல எனக்கு அனுப்பப்பட்டிருக்கிற பதில்களில் ஜோல் என்ற ஒரு பதில் அனுப்பியிருக்காங்க. இலங்கையின் பால்பண்ணை அபிவிருத்திக்கான முன் தேவைப்பாடுகளை அதிகரிப்பதன் மூலம், இந்த அதிகரிப்பதன் என்பதை நாங்கள் பூர்த்தி செய்வது. முன் தேவைப்பாடு என்று சொல்லுகிறது அந்த அபிவிருத்திக்காக நிறைவேற்றப்பட வேண்டிய பணிகள். அபிவிருத்திக்காக பால்பண்ணை துறையை அபிவிருத்தி செய்வதற்காக இருக்கக்கூடிய முன்முயற்சிகள், நல்ல இன பசுக்கள், சிறந்த போசாக்கான உணவு மற்றும் சந்தைப்படுத்துவதற்கான கட்டமைப்பு முறைகள் போன்றவற்றை உருவாக்கினால்
இந்த துறை வளர்ச்சி அடையும். அப்படி வளர்ச்சி அடைந்தால் நன்மைகள் கிடைக்கும். அப்ப இங்க 2 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, இலங்கையின் பாற்பண்ணை துறையின் அபிவிருத்தி சில முன் தேவைப்பாடுகளை கொண்டிருப்பதோடு பல்வேறு நன்மைகளை தருவதாக உள்ளது. 2 விடயம் இருப்பதை சொன்னால் பொருத்தமானது. பல்வேறு நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் சில முன் தேவைப்பாடு கொண்டதாகவும் இருக்கிறது, அல்லது சில முன் தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்ய வேண்டியதாகவும் பல்வேறு நன்மைகளை தருவதாகவும் இருக்கிறது என்பதாகவும் பதிலளிக்கலாம். கணிசமான அளவுக்கு சரியான. சரி, அடுத்த பகுதி நான் கொஞ்சம் ஸ்லோவாக பேசுகிறேன். உங்கள் எல்லோரிடமும் நான் முன்வைக்கக்கூடிய ஒரு பகிரங்கமான வேண்டுகோள், இயலுமான அளவுக்கு நீங்கள் எல்லோரும் பேசுகிறவர்களாக இருக்க வேணும். இது உங்களுடைய செயலமர்வாக இருக்க வேணும். இது உங்கள்ட்ட நான் முன்வைக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை, ஒரு ப்ரேயர். சரிதானே? இதை விட எனக்கு இன்னும் சிறந்த வார்த்தைகளை தேடிக்கொள்ள முடியவில்லை. ஆனால் நிறைய பேர் இருக்கக்கூடிய அன்னளவாக 40 பேர், சில பேர் இப்போது விடைபெற்று சென்றிருந்தாலும் கூட இந்த 40 பேரில் ஒரு 4 பேர் அல்லது 5 பேர் தான் பேசுகிறார். இதில் குறிப்பாக நான் நினைக்கிறேன் இஸ்லாமிய சகோதரர்கள் அவர்கள் நோன்பு துறந்து ஒரு ஆயாசமாக இருக்கிறதும் காரணமாக இருக்கலாம். இயன்ற வரையில முயற்சி செய்யுங்க. எனக்கு யாரோடையும் கோபிச்சு கொள்வது அப்படி நோக்கமில்லை. உங்களை கொஞ்சம் அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக முன்னோக்கி தள்ளிவிட மாட்டேனோ என்கிற ஒரு கரிசனை தான் இந்த ரிமூவ் பண்ணுறது, அந்த மாதிரியான நெருக்கடிகளை கொடுக்கிறது. அப்படி செய்வதன் மூலமாக என்றாலும் ஒரு அழுத்தத்தின் மூலமாக உங்களை மேம்படுத்தி விட முடியாதா என்கிற ஒரு கரிசனைக்காக பேசுகிறது. இயலுமான வரைக்கும் நீங்கள் பேசுங்க. இதில் யாரும் யாரையும் குறைத்து மதிப்பீடு செய்ய மாட்டார்கள். எல்லாருமே படிக்க வந்தார்கள் தான். எல்லோரும் எல்லாம் தெரிந்தவர்கள் அல்ல. நான் பேசுகிற போது மிக வேகமாக துல்லியமாக அந்த பதில்களை சொல்வதற்கு விரும்புவதில்லை என்றால் நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கு அந்த விடயத்தை விளங்கிக் கொள்வீங்க என்று தெரியாமல் இப்போ எனக்கே நான் கொஞ்சம் மந்த கதியில் பேசுகிற மாதிரியான ஒரு மனக்குறை இருக்குது. என்னை பற்றிய மதிப்பீடு எனக்கே குறையத்தான் இருக்கு. ரொம்ப சின்ன பிள்ளைகளுக்கு பேசுகிற மாதிரி பேசுகிறேன்னா இதில் அவர் என்ன சொல்கிறார், இதில் எத்தனை விஷயம் இருக்குது, என்ன செய்கிறார் என்று இல்லாமல் நீங்கள் இனி குறிப்பிட்ட காலம் படிச்சுட்டீங்க. அந்த உரைப்பகுதியை சாதாரணமாக கையில் பார்த்த உடனே அந்த ஒரு எக்ஸ்பர்ட் சர்ஜன் எக்ஸ்ரேயை பார்த்துட்டு சொன்ன மாதிரி டக்குன்னு பார்த்த உடனே இதுக்குள்ளே இவ்வளவு தான் இருக்கு. இந்த உரைப்பகுதிகளில் பாற்பண்ணைத்துறை அல்லது இலங்கையினுடைய கால்நடை வளர்ப்புத்துறையை மேம்படுத்துவது சில நன்மைகளை கொண்டிருந்தாலும் பூர்த்தி செய்ய வேண்டிய முன்தேவைப்பாடுகளும் இருப்பதை உரையாசிரியர் சொல்லுகிறார். இப்படி சொல்லக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும். இதை நமக்கு சொல்ல முடியும். ஆனால் அப்படி சொன்னால் பல பேருக்கு புரியாமல் போயிடும் என்பதுக்காகத்தான் கொஞ்சம் நாங்கள் சிறுவர்களோடு பேசுகிற போது எங்களுடைய உயரத்தில் இல்லாமல் எங்களுடைய உயரத்தை குறைச்சி கொண்டு அப்படி கதைப்பும் தானே, அப்படி பேச வேண்டியதாக இருக்கு. இப்போ நீங்கள் கொஞ்சம் உயரமாக வந்தால் நாங்கள் கலந்துரையாடுகிற இந்த கலந்துரையாடலில் தரம் மேம்படும். அதுக்காகத்தான் உங்கள்ட்ட அதை கேட்கிறது. இந்த பகுதியை பார்த்த உடனே இலங்கையின் பாற்பண்ணைத்துறை சில நன்மைகளை தரக்கூடியதாக இருந்தாலும் பூர்த்தி செய்ய வேண்டிய முன் தேவைப்பாடுகளையும் கொண்டிருக்கிறது என்பதை பேசுவதுதான் உரையாசிரியருடைய பிரதானமான கருத்தாக இருக்கு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் மேம்படவும். இப்போ இதையே நீங்கள் முதல்ல சொல்ல இல்லைன்னு என்ன கேட்கக்கூடாது, நான் சொல்ல மாட்டேன். சரிதானே? அப்படி சொல்லுவதன் மூலமாக திறன்களை மேம்படுத்தி கொள்வதற்கான தேவைப்பாடு உடையவர்கள் என்னால் இயலாமலே போய்விட்டதோ என்று சொல்லி ஒதுங்கிக் கொள்வதற்கு அது வழியாக இருக்கும். எங்களுக்கு யாரையும் நம்பிக்கை இனம் கொடுப்பது எங்களோட நோக்கம் இல்லை. ஏதேனும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது தான் நோக்கம். அதனால தான் அப்படி பேசுறது இல்லை. இருந்தாலும் ஒரு ஆற்றாமையின் காரணமாகத்தான் அந்த பகுதியை சொல்லுது. புரியுது தானே? இப்போ இந்த பந்தியை வாசித்த உடனே ஒரு 6 லைன் அன்னளவாக, 6 லைனும் கம்ப்ளீட்டில் ஒரு 6 லைனில் அன்னளவாக என்ன சொல்லப்பட்டிருக்கு? பாற்பண்ணைத்துறை சில நன்மை தரக்கூடியதாக இருந்தாலும் பூர்த்தி செய்ய வேண்டிய முன் தேவைப்பாடுகளையும் கொண்டதாக இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுபோல ஒவ்வொரு உரைப்பகுதியையும் பார்த்து இப்போ இதற்கு மேலே இருக்கக்கூடிய உரைப்பகுதியை பார்த்தீங்கன்னா
இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பார்த்த உடனே உரையாசிரியருடைய பிரதானமான நோக்கமே இறைத்திரட்சி மேம்பாடு. என்ன? இறைத்திரட்சியினை மேம்படுத்துவதன் மூலம், அரசாங்கம் இறைத்திரட்சியினை மேம்படுத்துவதன் மூலம் பொருளாதாரம் சார்ந்த காரணிகளில் அல்லது பொருளாதார உறுதிப்பாடு சார்ந்த விடயங்கள்ல முன்னேற்றத்தினை அடைந்து கொள்ள முடியும் என்று சொல்லுவதுதான் உரையாசிரியருடைய நோக்கம். இதுதான் அவர் பேசுகிற பிரதானமான கருத்து. அது பொருளாதார வளர்ச்சி, பணவீக்க கட்டுப்பாடு, கடன் சுமையினை கட்டுப்படுத்துதல், எல்லாவற்றையும் சேர்த்து பேரின பொருளாதார உறுதிப்பாடு. அந்த அளவுக்கு சொல்ல முடிஞ்சால், அப்படி ஒரு சொல்ல தெரிந்து வைத்திருந்தால் அது ஒரு உயர்நிலை திறன். அது தெரியாவிட்டால் பரவாயில்லை, அந்த மூன்றையும் சேர்த்து எழுதலாம். அதுக்காகத்தான் நான் இந்த வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை உங்களுக்கு. ஆனால் இது விளங்கும். அரசாங்கம் இறைத்திரட்சி வழிமுறைகளை மேம்படுத்துவதன் மூலம் பல்வேறு பொருளாதார ரீதியான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது சொல்லப்படுது. அதை சொல்லல. அரசாங்கம் இறைத்திரட்சி வழிமுறைகளை மேம்படுத்துவதன் மூலம் பல்வேறு பொருளாதார நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும், நாடு பல்வேறு பொருளாதார நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று எழுதுவதற்கு ஆழமான பொருளியல் அறிவு தேவை. நாடு பேரின பொருளாதார உறுதிப்பாட்டில் மேம்பட முடியும் என்று எழுதுவதற்கு பொருளாதார அறிவு வேணும். அது இருந்தால் நல்லது, இல்லாவிட்டால் பெரிய குறையா இல்லை. மேலே சொல்லப்பட்ட 3வது உரைப்பகுதியை பாருங்க. இங்க பிரதானமாக அவர் சொல்லுகிறது, நிதியியல் அழுத்தங்களும் தளம்பல்களும் கையாளப்படுவது அவசியம். நிதியியல் அழுத்தங்களும் தளம்பல்களும் கையாளப்படுவது அவசியம். ஏன் அவசியம்? உலகளாவிய பொருளாதார மந்தத்தினை கட்டுப்படுத்துவதற்கு அவசியம். ஆக உலகளாவிய பொருளாதார மந்தத்தினை கட்டுப்படுத்துவதற்கு நிதியியல் அழுத்தங்களும் தளம்பல்களும் விரைவாக கட்டுப்படுத்தப்படுவது அவசியம் என்பது போன்ற ஒரு விளக்கத்தை சொல்லக்கூடியதா இருக்கும். நீங்க அப்படி யாராவது பேசுவீங்கள், அது ஒரு சவாலாக இருக்கும் என்கிறதாக இருக்க வேணும். செயலமர்வு இல்லை என்னமோ அவர் சொல்லி விடுவார் தானே, நாம் அதை கேட்டுட்டு போவோம் என்றால் பரீட்சை மண்டபம் வரைக்கும் அதே பலவீனத்துடைய போறீங்க. இந்த 2வது உரை பகுதியை பாருங்க. மேற்கு ஐரோப்பா இலங்கையின் சுற்றுலாத்துறையில பாரிய பங்கை கொண்டிருக்கிறது. அதை தொடர்படுத்தி காட்டுறது இலங்கைக்கும் மேற்கு ஐரோப்பாவுக்கும் என்ன மாதிரியான தொடர்பு இருக்கு. அங்க பொருளாதாரம் அந்த நிலை இருக்குது. ஆகவே சில விடயங்கள் சொல்லி காரணமாக 2009 சுற்றுலாத்துறையின் மீட்சி பாதிப்படையலாம். ஆக மேற்கு ஐரோப்பாவின் பொருளாதார மந்தத்தின் விளைவுகளால் 2009 இலங்கையின் சுற்றுலாத்துறை மீட்சி பாதிப்படையலாம். இப்படி சொல்லக்கூடியதாக முடியுதா என்று சொல்லி அடுத்த தடவையாவது பார்த்து கொண்டு வாங்க. சரியா? மேலே இந்த பகுதி நான் சொல்லிட்டேன் என்று நினைக்கிறேன். உலக நிதி நெருக்கடியின் விளைவுகளால் இலங்கை செலாவணி வீத பெறுமதியை குறைக்க வேண்டியதாயிற்று. உலக நிதி நெருக்கடியின் விளைவுகள் செலாவணி வீத பெறுமதியை குறைப்பதற்கான அழுத்தத்தினை ஏற்படுத்தின. 5 சாராம்சத்தையும் மீண்டும் ஒரு தடவை உங்களுக்காக சொல்லியிருக்கிறேன். இந்த வினாத்தாளுடைய எங்களோட காலத்தை தொடர்ந்து செலவழிக்க இயலாது. அடுத்த செயலமர்வுக்காக புதிய வினாத்தாள் ஒன்று பதிவிடப்படும். அத்தோடு இதில் இருக்கக்கூடிய கூற்றுக்களை மதிப்பீடு செய்கின்ற வினாக்களை பார்த்த பின்பாக புதிய வினாத்தாளில் இருக்கக்கூடிய பெரிய சுருக்கம் எழுதுவது பிரதானமாக இருக்கும். அப்படியான வினாத்தாள்களை தான் நான் பகிர விரும்புகிறேன். அப்படி சுருக்கம் எழுதுவது வெறுமனே சுருக்கம் எழுதுவது மட்டுமல்லாமல் கேட்கப்படக்கூடிய வினாக்களுக்கு விடியளிப்பதற்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஒரு உரைப்பகுதியை தந்துட்டு அந்த உரைப்பகுதியில இருந்து கேள்விகளை கேட்கும்போது பதிலளிக்கின்ற வல்லமை மேம்படும். அதுபோல அந்த உரைப்பகுதியில இருந்து தரப்படக்கூடிய கூற்றுக்களை மதிப்பீடு செய்கிற திறனும் எங்கள்கிட்ட மேம்படும். அதற்கு ஏற்ற விதமாகத்தான் நாங்கள் வெறுமனே சுருக்கம் எழுதுவதில் கவனம் செலுத்தாமல் தரப்பட்ட பெரிய உரைப்பகுதியை வாசித்து அது அங்கே எத்தனை துண்டங்களாக உடைக்கக்கூடியதாக இருக்குன்னெல்லாம் பார்க்கறது என்ற கருத்து. அங்கே எத்தனை
துணை கருத்துக்களை உள்ளடக்கியதாக அந்த உரைப்பகுதி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அது வாசிக்க முடிய அந்த உரைப்பகுதியில் ஒரு அழகு தெரியும். இனிமேல் வாசிப்பதற்கு முன்பாக நீங்களாக வாசித்து அந்த உரைப்பகுதியின் அழகை கண்டுபிடிச்சு கொண்டு வர வேண்டும். உரையாசிரியர் எவ்வாறு தன்னுடைய கருத்து வெளிப்படுத்துகின்ற விதத்தினை கட்டமைத்து செல்லுகிறார். அந்த உரைப்பகுதி எவ்வாறு ஒரு நிபுணத்துவ எழுத்து, ஒரு அகாடமிக் ரைட்டிங்காக அங்க கட்டமைக்கப்பட்டிருக்கு என்கிறது அழகா பார்த்து படித்து கொண்டு வாங்க. இந்த மார்ச் மாதம் உங்களுக்கான நிறைவு செயலமர்வு தொடராக இருக்கும். ஏப்ரல்ல தொடருகிற எண்ணம் எனக்கும் இல்லை. ஓரளவுக்கு உங்களுக்குரிய திறன்களை இயன்ற வரையில வழங்குவதற்கு ஏனைய வளவாளர்களிடமும் கலந்துரையாடப்பட்டிருக்கு. ஆகவே இதை இறுதி சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டு இப்போது பழகவில்லை என்றால் எப்போதும் பழகுவதற்கு வாய்ப்பு வராது. இதை விட மிக முக்கியம், உங்களுக்கு சரியா வாசிக்க தெரியவில்லை என்றால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சரியாக உங்களால் சொல்லிக் கொடுக்க முடியாது. நீங்கள் பலமாக இல்லாவிட்டால் ஒரு பலமான தலைமுறையை நீங்கள் உருவாக்க இயலாது. அப்ப ஆசிரியர்கள் அதிகம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது மிக தலையாய ஒரு சமூக கடமை. நீங்களெல்லாம் படித்து வச்சுட்டு சொல்லாமல் இருந்தால் அதுவும் ஒரு சமூக தீமை தான். உங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சு கொண்டு நான் போகிற இடமெல்லாம் ஆசிரியர்கள் எல்லாம் ஒரு ஃபியூஸ் போன பல்ப் மாதிரி இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு சாதாரணமாக இந்த உரைப்பகுதியே வாசிக்க வழங்குவதில்லை, இந்த மாதிரியான அபிப்பிராயத்தை தான். இப்படி சொல்லாவிட்டாலும் என்னுடைய மைண்ட் வாய்ஸில் இப்படித்தான் ஓடும். அப்போ அப்படி ஒரு ஆசிரியர் சமூகம் பற்றிய தவறான கற்பிதத்தை நீங்கள் உருவாக்காமல் இருக்க வேண்டும் என்றால் குறைஞ்சபட்சம் நீங்கள் இந்த செஷனில் இந்த மாதம் முழுவதும் பேசுவதன் மூலமாக உங்களுடைய ஆசிரியர் சமூகத்துக்கான கண்ணியத்தை கட்டி எழுப்பி கொள்ளலாம். இவ்வளவும் சொல்றது இப்படி சொல்லியாவது ஏதாவது செய்திருவது. தேங்க்யூ. மீண்டும் சந்திக்கிற வரைக்கும் எல்லோருக்கும் நல்ல பொழுது அமைய என்கிற பிரார்த்தனையோடு பாய் பாய். குட் நைட்.